இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுபவர்கள். பாட்டாளிகளா படிப்பாளிகளா? பாட்டாளிகள் பார்த்தீங்களா, அடித்தலைவரை எப்படி உழைச்சிருக்காருன்னு. உழைச்சிருந்தா அப்படி இருந்திருப்பாரா? இருந்தாலும் உழைத்ததனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளி. அதே மாதிரி படிப்பாளிகள்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர். நிறைவான வாழ்க்கை யாராவது வாழ்ந்திருக்கிறோமா? ஒருத்தரை கூப்பிட்டு வாழ்க்கை நிறைவா இருக்காயா, எந்த பிரச்சனையும் இல்லையா, மகிழ்ச்சியா இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேர் இருக்கேன் ஆனா அப்படின்னு ஒரு பிட்டை போடுவேன். நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் பெரிய வயலுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிம்பார். இன்னொருத்தர் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்காரமா நல்ல மனைவி தான், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், சுகரு நினச்சது திங்க முடியல, ஒரு பேர்லாம் பிரியாணி திங்கிறேன், என்னைய கஞ்சிக்கு மேலே எதையும் குடிக்காம இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது, கவலை. இன்னொருத்தருக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம், வாங்குறதுக்கு காசு இல்லைங்கிறாரு. அவருக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாங்கிறாங்க, வாங்குறதுக்கு காசு இல்லைப்பா, சிரமமாக இருக்கேன், 4 பிள்ளைகளை பெற்றுக்கேன், படிக்க வைக்கிறதுக்கே சம்பளம் சரியா போயிருக்கு. ஒவ்வொரு ஆசைக்கும் அடுத்த பிறகு அடுத்த ஆசை தொடங்கிடுது. என் மகனுக்கு நிம்மதியாக கல்யாணம் முடிச்சா போதும் அப்படிங்கிறான். அது போதும், அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் வேணாம். மகனுக்கு நல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சில்ல, பேசாமல் உட்கார மாட்டேன். ஒரு நல்ல பிள்ளைய பெற்றுட்டான்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். வேற பிள்ளைய பார்த்துட்டு, பேர பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, கண்ணை மூட மாட்டேன். அந்த பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்கிறத பார்த்துட்டு கண்ணை மூடிட்டேன்னா நல்லா இருக்கும். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு, கண்ணை மூடுவியா? இல்லை, அவனை ஒரு படித்து ஒரு காலேஜில் ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. டாக்டர் ஆகி எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டான்னா கண்ணை மூடிடுவேன். எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டேன், கண்ணை மூடுவியா? இல்லை பேசாமல் இருப்பியா? எம்பிபிஎஸ் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ போதும்னு நினைக்க மாட்டேன். அவன் ஒரு டாக்டர் ஆகி இன்னொரு டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணான்னா அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு நிம்மதியாக இருப்பேங்கிறேன். அவனுக்கு கல்யாணம் ஆகி, சரி உன் பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்ணை மூடு. அவனுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு கொள்ளு பேரனை பார்த்துட்டான், போய்கிட்டே நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். கடைசி வரைக்கும் கண்ணை மூடுற வரைக்கும் ஆசைக்கு அளவே கிடையாது. இதைத்தான் நம்ம யுகபாரதிங்கிற கவிஞர் கும்கி படத்து பாட்டில் எழுதியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காரு? பபபப் தானே சொல்லியிருக்காரு, நினைக்காதீங்க. கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை, அதுதான் வாழ்க்கை மச்சான். நாம ஜோரா மண் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான். யோகாரிட்ட கேட்டேன், இந்த வரியை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு. எங்கேயோ இல்லை, கண்ணதாச வரியை பார்த்துட்டு தான் நான் எழுதினேன், ஒத்துக்கிட்டேன். எந்த வரி உங்களுக்கே தெரியும். பாதகாணிக்கைங்கிற படத்துல கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, ஆசைக்கு அளவே கிடையாது. நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்கும்? நம்ம மனசு தான் காரணம். போதும், ரைட், இப்போ நான் நிம்மதியாக செத்தா நிம்மதியாக சாகண்டான்னு எவன் துணிஞ்சு சொல்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இந்த நொடியில் வாழ்வதற்கு தயாராக இருக்கான் பார், அவன் தான் வாழ்கிறான்னு. நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த வருஷம் ஆகா ஓகா
இப்படியே கவலைப்பட்டு திட்டமிடலாம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த நிறைவான வாழ்க்கைக்கு பெரிதும் துணை புரிபவர்கள் யார்? பாட்டாளிகள், உழைப்பாளிகள். உழைப்பா படிப்பா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. பிறந்தொன்னே உழைப்பு படிப்பு ரெண்டுமே தொடங்கிடுது. பிறந்தொன்னே எந்த குழந்தை கையை காலையும் இப்படி ஆட்டுதோ அதுதான் வாழ்றதுக்கு தகுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிறந்தோன்னு இப்படியே கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம் பிள்ளைய பார்த்துட்டு, ஐயோ டேய் என்னடா இப்படி பத்து போட்டிருக்க, நர்ஸுங்க போட்டு தொடையையும் கன்னத்தை கிள்ளுன்னு கிள்ளி அடிச்சு கன்னத்தில் போட்டு வாடா மாப்பிள்ள கை கால் ஆற்றிய அந்த கை கால் முதலில் அசைக்கிறான் பாரு, அன்னைக்கே உழைப்பு தொடங்கிருது. பிறந்தோன்னு அந்த கைகளையும் கால்களையும் அசைக்கின்ற குழந்தை அன்றே உழைக்க தொடங்கி விட்டது. அது மட்டுமா, அந்த குழந்தைய தூக்கி சக்கரை தண்ணியை வச்சு விடுவாங்க யாராவது ஒருத்தர். அது வைக்கவே கூடாது, தப்பு. ஐயா வந்திருக்காரு, அவன் எங்கெங்க கையை வச்சுட்டு வந்தானோ, சிகரெட்டை குடிச்சிட்டு வந்திருப்பேன், கை கழுவாமல் வந்திருப்பேன், தலையை 15 தடவை சுரண்டியிருப்பேன், காதை விட்டு குடஞ்சிருப்பேன். அதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்லலை. ஐயாவை சக்கரை தண்ணியை தொட்டு வாயில் வைக்க சொல்ல, அவன் டக்குன்னு வச்சு இப்படி வாயில் கை வச்சுட்டான். அடுத்த நாள் அந்த புள்ள அப்படியே ஃபீவர் வந்து என்னன்னு தெரிலங்க, சக்கரை தண்ணி தொட்டு வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார் தொட்டு வச்சது? இந்த இவரு தான். அவர் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட்டு குடிக்கிறவர், பொடி போடுறவர். அவர் கையில் சக்கரை தண்ணியை தொட்டு வச்சிருந்தா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சு அந்த குழந்தைய தூக்கி நம்ம ஜகஜகதான் சத்தம் கொடுத்தோன்னா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் பார். அந்த சிரிக்கும் போது அவனுடைய அறிவு படிப்பு தொடங்கிடுது. அன்னைக்கு தொடங்குறது தான் படிப்பு. ஒரு முகத்தை பார்த்து அவன் சிரிக்கணும்னு நினைக்கிறான்னா அங்கே மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பிறந்த உடனேயே படிப்பும் உழைப்பும் தொடங்குறது குழந்தையில. இந்த உழைப்பு தான் நாளைக்கு அப்படியே வளர்ந்து 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 ஒரு மனிதனை உழைப்பாளி ஆக்கி அவனுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்திற்கும் காரணம் ஒரு மனிதனுடைய அயராத உழைப்பு தான். இந்த மேடையில் இந்த மைக்கில் நான் பேசிட்டு இருக்கேன்னா ஒரு படிப்பாளி இதனுடைய தியரியை உண்டு பண்ணியிருப்பான். ஆனால் இந்த வயரையும் மைக்கையும் இந்த ஸ்டாண்டையும் ஒரு உழைப்பாளி செஞ்சு தான் அந்த அறிவை ஒரு பொருளாக இன்னைக்கு மாற்றிருக்கான். இன்னைக்கு அதான் சப்ஜெக்டு. இந்த மைக்கில் இருக்கக்கூடிய மெக்கானிசமா அல்லது இந்த மைக்கை உருவாக்கின இந்த பொருளை உருவாக்கிய உழைப்பாளியா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. உழைப்பு இல்லாட்டி ஒரு மனுஷன் எண்ணத்துக்கு ஆவாங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. நாளைக்கு இந்த கோட்டை மைதான ரோட்டில் காலையில் ஒரு 5 மணிக்கு போய் பாருங்க. வேலூரில் இருக்க விஐபி பூரா டவுசரை போட்டுக்கிட்டு எங்கேயா போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேனப்பா. ஏன் போகிற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு. அதான் கிளம்பி போகிறேன். 5 கிலோமீட்ரு 10,000 ஸ்டெப்பு. வாட்சில் பார்த்துக்கிட்டே நடக்கிறேன். 3000 தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 7000 போகணுமாம்டா, இல்லாட்டி நம்ம பின்னாடி 7000 பேர் வந்துடுவாங்க, வண்டியில் வச்சு தள்ளிட்டு போடுவாங்க. நட அப்படிங்கிற. யாரா உன்னைய நடக்க சொன்னது? டாக்டர் தான். அவர் எங்க? அவரும் தான் பின்னால் தொங்க போட்டு வராரு. யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அந்த டாக்டர் வகர தொங்க போட்டு புசுக்கான்னு வராரு. நீ தானே எல்லாரையும் நடக்க சொன்ன. நடக்க சொல்லிவிட்டு நான் வீட்டில் போய் ஆம்பூர் பிரியாணி ஒரு புல்ல ஒரு கோழி 65 அடித்தேன். அப்புறம் நான் எங்கே போகிறது? சொல்கிறது தான், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. நடக்கிறான். ஏன்னா உழைப்பு இல்லாமல் போச்சு. அந்த உழைப்புக்கு காரணம் அறிவாளிகள் கண்டுபிடிச்ச கருவி தான். அந்த உழைப்பு இல்லாதனால தான் இவ்வளவு நோய்கள் பெருகி இருக்கு அப்படின்னு யாரு இந்த குரூப் பேசு இல்லை. மனிதனுடைய அறிவு தான் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தது அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேச்சாளர். அவர் தான் பேராசிரியர் விஜயகுமார். படிப்பாளிகளே என்ற அணியினுடைய தலைவராக தன் கருத்துக்களை வழங்க வந்திருக்கிறார். சட்ட கலர் பார்த்தீங்கன்னா ராமராஜனை தவிர இந்த கலரில் வேற யாரும் சட்டை போட மாட்டாங்க.
மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று, அதில் கூட கரையாட்ட சட்டை தான் போட்டிருப்பார். இந்த பாட்டப்போ ஒரு சட்டை போட்டிருப்பாரு பார்த்தீங்களா, ஊரு விட்டு ஊரு வந்து பேரு கெட்டு போகாதீங்க அப்ப இந்த கலர்ல சட்டை போட்டிருப்பாரு. ஆனா இந்த சட்டையை ஒருத்தர் பந்தாவா கம்பீரமா போடுற ஒரு துணிச்சல் இருக்குன்னா அது எங்களுடைய பேராசிரியர் விஜயகுமார் தான். சட்டை கலர் எப்படி பிரைட்டா இருக்கோ பேச்சும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது அனைவருக்கும் கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பவர்ஃபுல்லான ஸ்பீச். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை தலைவர், தமிழ் முனைவர் பட்டம் பெற்ற அற்புதமான பேச்சாளர். போன வாரம் நாங்கள் இலங்கையில் வவுனியா, கொழும்பு 2 ஊரில் நிகழ்ச்சி நடத்தினோம். போன சனி ஞாயிறு அங்கே தான் இருந்தான். இந்த வவுனியாவில் ஒரு பேசின பேச்சை கேட்டுவிட்டு எல்லாம் எந்திரிச்சுன்னு கத்துனாங்க. இந்த அளவு கை தட்டினாங்க. அருமையான பேச்சாளர் விஜயகுமார். பாட்டாளிகளே அப்படிங்கிற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் எனது அருமை தம்பி கவிஞர் இனியவன். அவர் நல்ல அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை உணர்வு பூர்வமாக சென்டிமெண்ட் பேச்சாளர், டச் பண்ணிடுறாரு ஆர்ட்டை. அது மட்டும் இல்லை, இவர் மாதிரி ஒரு சினிமா பாட்டுகளுடைய மொக்கையை கண்டுபிடிக்கிறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன மாதிரி பாட்டு எழுதினாலும் அதுக்கு ஒரு புது விளக்கம் ஒன்று கொடுத்துருவார். மோனிகா பெல்லுச்சி, மோனிகா பெல்லுச்சி கடலை கலராக்கும் சொன்னா மீயே வந்தாச்சு, மோனிகா பெல்லுச்சி அப்படி அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுப்பாரு. ரண்டக்க ரண்டக்க ரண்டக்கன்னு ஒரு பாட்டு எழுதினாலும் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. லாலாக்கு டோல் டொப்பி மா அதுக்கு கொடுத்தார் பாருங்க ஒரு விளக்கம். கவிஞர் வாலி அழுதுட்டார். நான் அப்படிலாம் நினைச்சு எழுதவே இல்லைடா, உங்கால் தாண்டா அதை என்னமோ சமூக சிந்தனை பாட்டு மாதிரியே மாத்திடுறேன். இப்ப எழுதுன ஒரு பாட்டுக்கியா, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது கவலை கட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறே ஓமடிகளை சாஞ்சு, சாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு உசுக்குரிய ஓ மீனை போல ஆஞ்சி. இந்த பாட்டுக்கு உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கொழும்புல அவங்க நாங்கள் பல தடவை கேட்டிருக்கோம் அந்த பாட்டை. ஆனால் இப்படி ஒரு அர்த்தத்தில் நாங்கள் கேட்டதே இல்லைன்ட்டாங்க. அடுத்த நாள் பத்திரிகையிலெல்லாம் விளக்கம் கொடுத்தா அதுக்கு எழுதியிருந்தாங்க. அவர் தான் கவிஞர் இனியவன். பாட்டாளிகளேங்கிற அணிக்கு படிப்பாளிகளேங்கிற அணியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல பாடகர், நல்ல பாடுவார். அவர் ஒரு நல்ல குறும்பட இயக்குனர், டைரக்டர். அவர் அநீதின்னு ஒரு குறும்படத்தை டைரக்ட் பண்ணார். அவர் பண்ணார், நல்ல படம் தான். ஆனால் என் குடும்பத்தில் அது ஏற்படுத்தின மாற்றம் இருக்குது பாருங்க. அந்த அநீதின்ற படத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தார். என் மகனை பார்த்தார். MBA BTech படிக்க வச்சேன். என் மகனை படிக்க வச்சு ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக 80,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தான். அவனை கேமரா முன்னால் இன்ஸ்பெக்டர் வேஷத்தை போட்டு கொண்டு போய் நிப்பாட்டினார். வேலை எழுதி கொடுத்துட்டேன். இப்போ முழு நேரம் நடிகராக இருக்கேன். டெலிவரி பாய் அப்படின்னு ஒரு படத்தில் இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சென்னையில். சண்டை காட்சி நடிச்சிட்டு இருக்கேன். சாமானியன்னு ராமராஜன் சாருக்கு மருமானான் நடித்தான். சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற படத்தில் நடித்தான். நடிகராகிட்டான். இப்போ என் மகனை இன்ஜினியரை நடிகனாக்கிய பெருமை கடலூர் கணிகை வேலனுக்கான் சார். மாண்புமிகு பறையில் ஒரு படம் நடித்து அந்த படம் பிரான்ஸில் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி விருதுக்கு தேர்வாகி போயிருக்கு. அந்த அளவுக்கு என் மகனை ஒரு திரைப்பட நடிகராகினார். இந்த பக்கம் பாட்டாளிகளே அந்த அணியை நிறைவு செய்ய வெளியிலே மிகப்பெரிய உழைப்பை செலுத்தாவிட்டால் வீட்டிலே அவர்கள் உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கு நான் இதுவரை எந்த சன்மானமும் கொடுத்ததில்லை. அந்த வீட்டிலே உழைக்கின்ற பெண் வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக வந்திருப்பவர் என்னுடைய அருமை சகோதரி, என் மக நாகநந்தி. கல்லூரி மாணவியாக, பள்ளி மாணவியாக இருந்த சமயத்திலிருந்தே எங்கள் அணியில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது பல மேடையில் நான் சொல்லியிருக்கேன், முக பாவனைகளோடு பேசுவாங்க.
நம்மெல்லாம் அனைவருக்கும் வணக்கமோ, அவங்க வந்து அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன் அப்படிம்பாங்க. ஏன்டா இவ்வளவு அலட்டி பேசுகிறாங்கன்ட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி யோசித்தேன். ஆனால் அப்புறம் விசாரித்த பிறகுதான் தெரியுது, அவங்க காது கேளாத வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்காங்க. அதனால் அவங்க வந்து அப்படி முகபாவனையோடு பேசினாதான் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியும். அருமையான பேச்சாளர், வளர்ந்து வருகின்ற சிறந்த பேச்சாளர். அவங்க தமிழ்நாடு முழுவதும் எங்களோடு பேசி கொண்டு வருகிறார். திருமதி கோவை நாகநந்தினி 4 பேர் நல்லா பேசுறதுக்கு அமர்ந்திருக்கிறார்கள். அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டீங்க. நம்ம பேராசிரியர் அமுதா சொன்ன மாதிரி, நீங்கள் கூச்சலிடுபவர்களாக இருக்கக்கூடாது, குரல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும்னு ஒரு வரியில் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ஒரு வரியில் சொல்லிட்டாங்க. இப்போ நான் பேசும் பொழுது நல்ல செய்தி சொல்கிறப்ப கைதட்டணும், நகைச்சுவை சொல்கிறப்ப சிரிக்கணும், சோகமாக ஏதாவது சொன்னா 2 சொட்டு கண்ணீர் விடணும், ஆவேசமாக பேசினா அப்பா அப்படிங்கண்ணா. இப்படி ரியாக்ஷனை அப்பப்போ எது தேவையோ கொடுத்துக்கிட்டு இருந்தா தான் நீங்கள் நல்ல ரசிகர்கள், நான் ஒழுங்காக பேசுகிறேன்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்பே ஓன்னு கத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைத்தான் சந்தேகப்படுவாங்க. இன்னும் ஏதோ மெண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் கேட்காம ஓன்னு கத்துறாங்க. தொடங்கினதுலேருந்தே கை தட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன நினைப்பாங்க, இது இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரில, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ நடக்குதுறான்னு நினைப்பாங்க. ரசிகர்கள் என்பவர்கள் பல உணர்வுகளை அவ்வப்போது வெளிப்படுத்துபவர்கள் தான் ரசிகர்கள். இது வந்து ரசிகர்களின் கூட்டம், அறிவு சார்ந்த கூட்டம். இது கூச்சலிடும் கும்பல் அல்ல. அந்த கூச்சலிடும் கும்பல்களுக்கு மத்தியில் அறிவு சார்ந்த கூட்டத்தை இந்த புத்தக திருவிழாவிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நிறைவான மகிழ்வை உருவாக்குபவர்கள் படிப்பாளிகளே என்ற அணியை துவங்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. வண்ண தமிழ் அழகு, வண்ண தமிழ் அழகு, அதை வாசிக்கும் போது அழகு, சொல்ல அழகு, எழுத்து அழகு, யாப்பு அழகு, சந்தம் அழகு, முன்னை மொழிக்கெல்லாம் மூத்த தமிழ் அழகு. வள்ளுவம் தொடங்கி வைரமுத்து வரை எண்ணற்ற இலக்கியங்கள் அழகு. இந்த அழகான தமிழ் இலக்கியத்தை வாசிக்க, நேசிக்க தமிழகமெங்கும் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற வரிசையிலே இன்றைக்கு சிப்பாய் கழகம் வேலூர் புரட்சி என்று சுதந்திரத்திற்கு வித்திட்ட இந்த வேலூர் மண்ணை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதியரசர் அவர்கள் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம். ஒரு அழகான தலைப்பு. இந்த தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் சொன்னார். நான் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன், நூல் இன்றி அமையாது உலகு. அந்த புத்தகமும் படிப்பும் படிப்பாளிகளும் தான் இந்த நாட்டை உயர்த்தியவர். வெள்ளக்காரன் 200 ஆண்டு காலம் இந்த நாட்டை கொள்ளையடித்து, இந்த நாட்டை கொள்ளையடிக்காதவன் யாருமே கிடையாது. டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், மாமினி சுல்தான்கள் எல்லாரும் கொள்ளையடிச்சான். ஆனாலும் கூட இந்த இந்தியா, நம் பாரத நாடு, அன்னை நாடு வளமாவும் நலமாவும் மாத்தினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பாளிகள், அறிவாளிகள், அறிவு ஜீவிகள் 5 ஆண்டு திட்டங்கள் என்று பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் நீல புரட்சியும் கண்டு நம் நாட்டை உயர்த்தினார்கள். பாட்டாளிகள் நாங்கள் குறையா சொல்லலைங்க. தமிழ் ஒரு அற்புதமான மொழி. தொழிலாளி, பாட்டாளியை குறிப்பதற்கு தொழிலாளி என்று ஒரு சொல். அந்த தொழிலாளிங்கிற சொல்ல எடுத்து பாருங்க நீதிபதி அவர்களே, அதான் தமிழ்.
நுனிலகரம், பொதுலகரம், சிறப்பு லகரம். தொழிலாளி என்கிற சொல்லிலே 3 லகரங்களும் இருக்கிறது. பாட்டாளியை பெருமைப்படுத்துகிற நாடு தமிழ்நாடு, தமிழ். ஆனா அந்த பாட்டாளி கூட படிப்பாளி ஆகணும் என்பதுதான் எங்களுடைய வாதம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏறு நடத்தி, கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சு என்ன மச்சான் நமக்கு கையும் காடும் தானே மிச்சம்னு வருத்தப்படுகிறான். பார்த்தீர்களா? அந்த விவசாயி படிப்பாளியாக மாறினால் அவன் வாழ்க்கை உயரும். பாட்டாளியை பாட்டாளியாக வைத்துக் கொண்டிருப்பது குலக்கல்வி இல்லையா? முடிவெற்றவர் பையன் முடிவெட்டிக்கிட்டே இருக்கணும். பானை செய்கிற குயவனின் அந்த சகோதரனின் குழந்தை குயவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இனியவனின் வாதமா? சிரிப்புலகின் ஷேக்ஸ்பியர், நகைச்சுவையின் சாக்ரட்டிஸ் ஐயா நடுவர் பெருமானிடம் 3 கேள்விகளை நான் கேட்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். புத்தக கண்காட்சியில நூலகம் திறக்கப்படும் போது 7 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். நடுவர் ஐயா பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்து படிப்பாளிகளை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்று நல்ல நல்ல கருத்துக்கள் தாங்கிய படிப்பாளிகளின் சிந்தனைகள் எல்லாம் புத்தகமா தயாரிச்சுட்டு இருக்கிறவர் மேடையில புத்தக திருவிழாவில் பாட்டாளிகள் பேசுறதுக்கு 2 பேர். சார், படி 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 என்று படிக்காத தாய் சொன்னார் என்று ஒரு புதுக்கவிஞன் எழுதினார். தாயை படிக்கிறதுக்கு தான் சொல்றா? பாட்டாளிய ஆக்குறதுக்கு நாமெல்லாம் பாடுபடுறோமா? படிப்பாளிகளை உருவாக்குறதுக்கு நாமெல்லாம் பாடுபடுறோமா? நானும் படிக்கலடா, நீ படிடான்னு அப்பா சொல்லுவார். பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு கல்லூரியை விட்டுட்டு எல்லாரும் சினிமாவுக்கு போயிருந்தான். நான் போய் சினிமா தேட்டர்ல அந்த மாணவர்களை பிடிச்சேன். ஏப்பா, பள்ளிக்கூடத்துக்கு வராம நீ சினிமா தேட்டருக்கு போயிருக்கீங்களே, போஸ்டரை பார்த்தேன் சார், இது படம் அல்ல பாடம் அப்படின்னு எழுதினாங்க சார், அதனால போயிட்டேன் சார். இன்னைக்கு நிலைமை அப்படித்தானே இருக்கு. நீதியரசர் அவர்களே, பொக்ரானிலே அமெரிக்கா சர்வாதிகாரியாக இருந்து இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிற அமெரிக்கா, பொக்ரானிலே நாசாவினுடைய கண்களிலே மண்ணை தூவிக்கொண்டு புத்தர் சிரிக்கிறார் என்று பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்திய அறிவாளி APJ அப்துல் கலாம் அணு ஆயுதத்தின் சிறப்பு மிகுந்த நாடு என்று இந்தியாவை பெருமைப்படுத்தினார் மிஸ்டர் இளையவன். அது அந்த படிப்பாளி அறிவுஜீவியினுடைய ஆற்றல் இல்லையா? புத்தர் சிரிக்கிறார் என்றதற்கு பெயர் வைத்தார். அங்கேதான் அந்த அறிவுஜீவி இருக்கிறார். பஞ்சசீல கொள்கையை போற்றுகிற நாடு இந்தியா. வம்பு சண்டைக்கு நாங்க போக மாட்டோம். ஒரு நாட்டின் எல்லையை இன்னொரு நாடு மதித்து நடத்தல் வேண்டும் என்றெல்லாம் படித்த அப்துல் கலாம் புத்தர் சிரிக்கிறார் என்று பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவை தலைநிமிர பார்த்தாரே. இந்தியா அறிவிப்பு செய்த பிறகுதான் பொக்ரானிலே இந்தியா அணுகுண்டு சோதனையை நடத்தியது என்பது நாசாவுக்கே தெரிந்தது என்றால் எங்கள் படிப்பாளிகளுடைய பெருமை நீங்கள் மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? நீதியரசர்களே, படிக்காத காமராசர் எதிர்கட்சியில சொல்லுவார்கள், கர்ம வீரர் காமராசர் படிக்காத மேதை இல்லையா? படிக்காத மேதை காமராசர், ஒப்புக்கொள்கிறேன். ஆறுகள் ஓடுகிற இடங்களில் எல்லாம் அணைகளை கட்டி, அந்த அணைகளின் மூலம் நீரை தேக்கி, அந்த நீரின் மூலம் மின்சாரத்தை உருவாக்கி, அந்த மின்சாரத்தின் மூலம் தொழிற்சாலைகளை உருவாக்கி, அந்த தொழிற்சாலையின் மூலம் வேலை வாய்ப்பை உருவாக்கி, வேலை வாய்ப்பின் மூலம் வருமானத்தை உயர்த்திய படிக்காத காமராசர் பாட்டாளிகளை உருவாக்கவில்லை, பள்ளிக்கூடங்களை படிப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். பிச்சை எடுத்தாவது நான் பள்ளிக்கூடம் கட்டுவேன் சொன்னார் மிஸ்டர் இனியவர். பாட்டாளிகளை நான் உருவாக்குவேன் காமராசர் சொன்னாரா? ஏன்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு போட்டா நீ வருவியா? மாடு மேய்ச்சிட்டு இருக்க, சோறு யாரு போடுவா? பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருவியான்னு கேட்டாரே. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மதிய உணவு சத்துணவை தாண்டி காலை சிற்றுண்டி திட்டம் என்று படிப்பாளிகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், பல மொழிகள் படித்தவன் பாரதி. தமிழ் தெரியும், பிரெஞ்சு மொழி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தெலுங்கு தெரியும். அதனால்தான் படிப்பாளியாக இருந்த மகாகவி பாரதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பல மொழிகளை கற்றதால் தான் தமிழை பெருமைப்படுத்தினார்.
இந்த வேலூர் மண் இவ்வளவு அறிவுஜீவிகள் நிறைந்த மண் சார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அமெரிக்காவுடைய ஐடாஸ் கட்டர் இந்த சிஎம்சி மருத்துவமனையிலே உயிரை யமனிடம் இருந்து காப்பாற்றி எத்தனை பேருக்கு இந்த அறிவாளிகள், படிப்பாளிகள், மருத்துவர்கள் யமனோடு போராடி உயிரை கொண்டு வருகிறார்களே, அது படிப்பாளிகளுடைய பெருமை இல்லையா? அதைத்தான் பாரதிதாசன் சொன்னார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை அணைந்துகள் உனை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளா, மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் என்று அறிவை விரிவு செய் என்று சொன்னார்களா? பாட்டாளிகளை உருவாக்குகள் என்று சொன்னார்களா? எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்றால் படிப்பு தேவை. அதனால்தான் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். அசுரன் படத்துல கூட சொன்னார், சொத்து இருந்தா புடிங்கிடுவாங்க, காசு இருந்தா பறிச்சுக்கிடுவாங்க, படிங்கடா, படிச்சா யாரும் எதுவும் செய்ய முடியாது, படிப்பை கொண்டு வாருங்கள் என்று பேசுகிறோம். வெற்றிமாறன் எழுதின டயலாக் இருக்கு, தனுஷ் ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்த உடனே ஒரு தனுஷுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி 10,000 பேராசிரியர்கள் செய்ய முடியாத ஒரு படத்துல உன் வசனம் அற்புதமா பேசினா தம்பி அப்படின்னு பாராட்டினேன். என்ன வசனம் தெரியுமா? சிதம்பரம் நம்மள்கிட்ட நிலம் இருந்தா ஏமாத்தி எழுதி வாங்கிடுவாங்கடா, நம்மள்கிட்ட சொத்து இருந்தா நம்மள்கிட்ட ஏமாத்தி எழுதி வாங்கிடுவாங்கடா, தங்கம் இருந்தா கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்கடா, நீ படிக்கிற படிப்பை மட்டும் உன்கிட்ட இருந்து திரும்ப முடியாதுடா சிதம்பரம், படிடா ராசா அப்படின்ட்டு தன்னுடைய மகனை அந்த ரத்த காயத்தோட தொட்டு முத்தம் கொடுப்பான் பாருங்க. அந்த ஒரு டயலாகு, ஐயா கிளம்புங்க நீங்கெல்லாம், அந்த ஒரு டயலாக் போதுனா அவங்க அணிக்கு அவ்வளவு டாப்பான விஷயம் சார். படிச்சாதான் சார் லைஃப்ல முன்னேறி வரலாம். நீங்க லைஃப் எப்படி இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒருத்தர் அழகா சொன்னார் 2 வரியில, லைஃப் எப்படிங்க இருக்கு? பாதி வாழ்க்கை லோன் இல்ல, மீதி வாழ்க்கை போன் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு வாழ்க்கை அப்படித்தானே சார் இருக்கு. அறிவை விரிவு செய்து சொன்ன சாக்ரட்டிஸ் ராஜா ராணி திரைப்படத்துல கலைஞர் ஐயா ஒரு அழகான வசனம் எழுதியிருப்பார். நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷம். பகுத்தறிவை உருவாக்கிய சாக்ரட்டிஸ்க்கு விஷம் தருவார்கள். அந்த மேடையில சாக்ரட்டிஸ் பேசுகிற பேச்சு எங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் என்பதனாலே அதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உன்னையே நீ அறிவாய், அகிலத்தில் எந்த மூலையில் நீ இருந்தாலும் அறிவை ஓடி போய் தேடி அதை எடுத்துக்கொள், சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீரம் விளை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டார். ஈட்டீட்டிய வாழும் தினப்படுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் மாத்திரம் போதாது. இதோ நான் கொடுக்கக்கூடிய அறிவாயுதம், 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 அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அகிலத்தின் அணையாக ஜோதி அறிவு என்று படிப்பையும் கல்வியையும் சாக்ரட்டிஸ் பேசினார் என்று சொன்னார். அந்த அறிவுதான் இன்றைக்கு முக்கியம். படிப்பாளிகளால் தான் இந்த உலகம் விஞ்சி நிற்கிறது. படிப்பாளிகள் தான் சார் இன்னைக்கு இந்த உலகம் டாப்ல வந்திருக்குது. வீட்டுல எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம், வாழ்க்கையை எளிமையாக்கியது எல்லாம் இந்த அறிவாளிகளுடைய படைப்பு தானே. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் நரம்பு நோய், அவரால் செயல்படும் கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது. அப்படிப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வானுலக ஆராய்ச்சியில மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக மாறுவதற்கு துணை செய்தது கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர். கண் அசைவிலேயே ஸ்டீபன் ஹாக்கிங் கண் அசைத்தாலே அந்த கணினி இயங்குமாறு ஒரு கணினியை ஏற்பாடு செய்த அந்த அறிவாளியால் தான் இன்றைக்கு கருந்துளை என்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்பை ஸ்டீபன் ஹாக்கிங் செய்து முடித்தார் என்றார். கடைசி செய்தி, 1883 நாகநந்தினி இங்கிலாந்திலே நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறார் காரல் மார்க்ஸ். அந்த காரல் மார்க்சின் இறுதி சடங்கிலே கலந்து கொண்டவர்கள் 8 பேர் தான். ஆனால் இந்த உலகத்தில் 1/3 அதே காரல் மார்க்சின் மூலதனம் என்கிற பொது உடைமை சிந்தனைக்கு பின்னால் தான், அந்த படிப்பாளியினுடைய அறிவுத்தனத்தில் தான் பின்னால் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. லண்டன் அருங்காட்சியகத்திலே படித்த காரல் மார்க்ஸ் மூலதனம் என்கிற அற்புதமான
பொதுவுடைமை சித்தாந்தத்தை எழுதினார் என்று சொன்னார். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்ற விடுதலையை பாட்டாளிகளுக்கு வாங்கி கொடுத்ததே காரல் மார்க்ஸ் என்ற படிப்பாளியினுடைய சிந்தனை தான் என்பதை இந்த மன்றத்திலே நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்ணதாசன் நிறைய படிச்சாருங்க. அதனாலதாங்க சித்தர் இலக்கியத்தை, பட்டினத்தார் இலக்கியத்தை எளிமையாக சொன்னார். என்னுடைய படிப்பு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக கண்ணதாசன் சித்தர் பாடல்கள் எல்லாம் எளிமையா கொடுத்தாரே, சங்க இலக்கியத்தை எளிமையா கொடுத்தாரே, 2ஆம் நூற்றாண்டு இலக்கியத்தை கூட 20ஆம் நூற்றாண்டு இலக்கியமாக மாற்றி கொடுத்தானே அந்த செட்டிநாட்டு சுந்தர கவிஞர். பட்டினத்தார் என்ன பாடினார்? அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, மெத்திய மாந்தரும் வீதி மட்டே, இது கைத்தளன் மேல் பற்றிய மைந்தொரும் சுடுகாடு மட்டே என்று பட்டினத்தார் பாடலை படிப்பாளியாக இருந்த கண்ணதாசன் சுருக்கி கொடுத்தார் இந்த சமூகத்திற்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று இலக்கியத்திலே சாதனை படைத்த நம்முடைய கண்ணதாசன் செட்டிநாட்டு கவிஞர் சங்க இலக்கியத்தை கரைத்து குடித்ததால் தான் யாயும் யாயும் யாராகியரோ என்கிற குறுந்தொகை பாடலை நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்றெல்லாம் எழுதுகிறார் என்று சொன்னால், பாட்டாளிகள் உயர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளிகளும் படிப்பாளியாக வேண்டும். தேனியிடம் போய் கேட்டான், தேனியே தேனை சேகரிக்கிறாய் நீ, ஆனால் இந்த மனிதர்கள் தேன்கூட்டில் இருந்து தேனை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்களே, உனக்கு வருத்தமாக இல்லையா என்று தேனியிடம் பார்த்து ஒருவன் கேட்டான். அதற்கு தேனி சிரித்துக் கொண்டே சொன்னது, இனியவன், இந்த மனிதர்கள் என் தேனை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியும், பூக்களின் மகரந்தங்களில் இருந்து தேனை சேகரிக்கிற அறிவை, நுட்பத்தை இந்த மனிதர்கள் என்னிடமிருந்து ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார். படிப்பாளிகள் தான் இந்த மண்ணுக்கு தேவை. அப்போதுதான் இந்தியா நல்லரசாகவும் வல்லரசாகவும் மாறும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி காலத்தின் அருமை கருதி முடிக்கின்றேன். வருகிறேன். வணக்கம். எந்த காலத்தின் அருமையை கருதுனீங்க? அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, நானும் மைக்கை தட்டி தட்டி காட்டினேன். காலத்தின் அருமை கருதி முடித்துக் கொள்கிறேன்னா இப்போ விட்டுருந்தா இன்னும் போயிட்டே தான் இருந்திருக்கான். அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சிருக்காரு. காரணம் படிப்பாளி அணி, அப்படிப்பட்ட அணி. படிப்பாளிங்கிற அணிக்கு எவ்வளவு கருத்துக்களை சொன்னார் பாருங்க. கடடடடா. பாரதிதாசன் தான் சொன்னார். உழைப்பை பற்றி பாடிய அதே பாரதிதாசன், சிம்புட் பறவையே சிறகை விரி, எழு, அறிவை விரிவி செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அறிவை விரிவு செய்யினார் பாரதிதாசன். அண்மையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அந்த விழாவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இன்னைக்கு மக்களால் வரவேற்கப்படுகின்ற ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் அதுக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 மாணவர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அவர் வர்றதை ஸ்கிரீனில் காட்டினோன்னா அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உற்சாகம் தாங்க முடியல. ஓன்னு ஒரே சத்தம், கைத்தட்டு. அவர் உட்காந்துட்டாரு. அவரை ஸ்கிரீனில் காட்டுறப்பெல்லாம் கை தட்டுறாங்க. ஆனால் மேடையில் அந்த நடிகர் தம்பி சிவகார்த்திகேயன் பேசின பேச்சு உண்மையிலே வரலாற்றில் மிக சிறப்பாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பேச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. மேடையில் என்ன பேசினார்னா, நீங்கள் என்னை பார்த்தோன்னா எல்லாரும் கை தட்டுறீங்க, இது திரைப்படத்தில் நான் பெற்ற மிகப்பெரிய ஒரு உழைப்பினால் கிடைத்த எனக்கு பெரிய ஒரு வரவேற்பு. உங்களுடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னார். இந்த திரைப்பட உலகம் போட்டி நிறைந்தது, இது நிரந்தரம் இல்லாது. என்னைக்கு வேணாலும் இந்த திரைப்பட உலகம் என்னை நிராகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படியே நிராகரித்தாலும் என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த MBA BE என்ற 2 பட்டங்கள் இருக்கு, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன், அது என்னை காப்பாற்றும் சொன்னாரு. சினிமாவின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, என் படிப்பின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது என்று அவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகன் அன்னைக்கு மேடையில் பேசின அந்த பேச்சு உண்மையிலே படிப்பாளிகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அதில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், விஜயகுமாருக்கு போட்டியாக பேச, விஜயகுமார் சென்னைக்காரர்,
அவருக்கு பதில் கொடுக்க கோயம்புத்தூர் நாகை நந்தினி இப்போ உங்கள் கரவழியோடு மேடைக்கு வருகிறார். சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும். என்ன பேசின்னு இருக்க கட்சிக்கல்ல வத்தலைக்குதான்னு பார்த்தீங்கன்னு வந்து நினைக்கிறியா? என்ன பேசின்னு இருக்கேன் நாஷா துணியா அப்படிம்பாங்க. இது மெட்ராஸ் இப்போ தான் முடிச்சிருக்கு. கோயம்புத்தூர் தமிழ் உங்களுக்கு தெரியும். யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்கண்ணா. யானுங்க நீங்கள் பேசுகிறீங்க, என்ன மணி பேசுறீங்க, யானுங்க இப்படி பேசி போட்டு போகிறீங்க, சொல்லி போட்டு போங்கண்ணா, பார்த்து போட்டு போங்க. இந்த கோவை மாவட்டத்தின் தமிழ். வாங்க நாகநந்தினி, உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. பாட்டாளிகளே என்ற அணியை துவக்கி வைக்க வருகிறார். வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உமரியும் தித்திக்கும் அத்தகைய தமிழனை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஊர் இல்லை சார், இதெல்லாம் எப்பேற்பட்ட ஊரு. மணக்கிறதுனா ஜவ்வாது சந்தனம், சுவைக்குனா ஆம்பூர் பிரியாணி, சுற்றி பார்க்க ஏலகிரி, சாமிக்கே பொற்கோயில், 64வது நாயன்மார்னு சொல்லக்கூடிய வள்ளல் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊரும் இதுதான். பெரியாரினுடைய துணைவியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மணியம்மையார் பிறந்த ஊரும் இதேதான். இங்க ஃபேமஸ் வேலூர் கோட்டை மட்டும் இல்லைங்கய்யா, அம்மா சொன்ன மாதிரி இது ராணுவ பேட்டையாக மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. எங்க பாட்டாளி மக்கள் வாழ்ந்த மண் இந்த வேலூர் மண். ஆண்டவனே எங்க பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் எங்களுக்கு துணையா இருப்பாங்க. விஜயகுமார் சார் என்ன பேச்சுங்கிறீங்க, அடாடாடாடா சார் பேசும்போது பயங்கர சவுண்டு, என்ன ஒரு சத்தம் சார். இதெல்லாம் நாங்க வசந்த மாதிரி படத்துலயே பார்த்தாச்சு. தனியா குடிங்க, தண்ணியா குடிங்க. இதுக்குதான் நாங்க சொல்றோம், ரொம்ப படிக்காதீங்க, மண்டை சூடேறி என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருப்பீங்கன்னு. சும்மா பட்டினத்தார மட்டும் வந்து சொன்னீங்க. எங்க பட்டுக்கோட்டையார் என்ன தெரியுமா சார் சொல்லியிருக்கிறாரு? ஒன்னும் இல்ல, எழுத படிக்க தெரியாதவன் உழுது உழைச்சு ஊருக்கு சோறு ஓடுவான், ஆனா எல்லாம் படிச்ச மாதிரி இருக்கிறவன் பேசி பேசிய ஊருக்கு எடுப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆகி போச்சு. இதுல போட்டிருக்கிற சட்டை, இன்னைக்கு படிச்சவன் யாரு சார் சொந்த ஊர்ல வேலை செய்யறான், 1 டிகிரி படிச்சிருந்தா போதும், இந்த ஊர்ல வேலை செய்யறேன்னு வெளியூர் போயிடலாம். ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தா போதும், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிடுறாங்க. ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கய்யா, H1B விசா மட்டும் கேன்சல். இப்ப வரட்டும், மொத்த வயது மாட்டிக்குவாங்க, மொத்தமும் ஊரை விட்டே போயாச்சு. படிக்காத பாருங்க, எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்காவில் போய் நான் பாட்டு கல்கண்டை வாங்கி திம்பேன். அங்கே வேலூர் பொற்கோயிலில் போய் விபூதி குங்குமம் அடிச்சுக்கிடுவேன். வேளாங்கண்ணியில் போய் என் பாட்டு தேவமாலையை வாங்கி மெழுகுதிரி கொளுத்துவேன். என்னடா 3 கோயிலுக்கு போகிறேன், நமக்கு எல்லாம் ஒன்று தான் சாமியே அப்படின்னா. இந்த படித்த கோயிலுக்கு தான் நம்ம இனம் வந்து எங்கிருந்து பிறந்தது அப்படின்னு உட்காந்து நோட்டை போட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். நோட்டை போட்டு எழுதுனா பரவாயில்லையா, பொய்யா பேசுவாங்க. அவங்க ஆஸ்திரேலியா போய் ஆடு மேய்ப்பாங்களோ, இந்த துபாயில போய் ஒட்டகம் மேய்ப்பாங்களோ தெரியாதுங்க. நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்டா போதும், நான் அப்படியே இந்த சிலிக் சட்டையை எங்க விஜயகுமார் போட்டுருக்காருல அதே மாதிரி சிலிக் சட்டையை போட்டு வந்து துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, அப்படியே விவேகானந்தர், எங்கேயா விவேகானந்தர் துபாய்க்கு போட்டாருன்னு கேட்டா வழி தெரியாது. ஆனா பேசுறதெல்லாம் பார்க்கணும், அத்தனையும் பொய்யுங்க. ஒண்ணும் இல்லைங்க, காலையில ஐயா வரல, நாங்க 4 பேரும் கார்ல வந்தோம். இந்த வேலூர் இந்த டிவி சர்க்கிட் ஹவுஸ்க்கு போறதுக்கு வழி என்ன, அப்ப கூட இங்க டிரைவர் என்ன படிக்கல, அவர் சொன்னார் 4 பேருக்கு வழி கேட்டு போலாங்க அப்படின்னு சொன்னார். உடனே எங்க தனிகை என்ன அதான் அண்ணன் சொன்னாரு, ஸ்மார்ட், இளமை, புதுமை. இந்த தனியை நேர்ந்து ஒன்னாரு, நான் பார்த்து சொல்றேன், கையில இருக்கு சாட் ஜிபிடி, ஏன்னா படிப்பாளி இல்ல, போட்டாரு ரூட் ஹிஸ்டரி போடு, சர்க்கியூட்ஸ்க்கு வழி என்ன அப்படின்னு அது சொல்லுச்சு. கோ ஸ்ட்ரைட், கோ ரைட், கோ லெஃப்ட், டேக் அபவுட் டர்ன். திரும்பி பார்க்கணும் வேலூர் ஜெயில். கொஞ்சம் விட்டுருந்தா ஜெயில கொண்டு விட்டுருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். இன்னொருங்கய்யா அண்ணன் பேசும்போது கவனிச்சிங்களா, எங்க விஜயகுமார் அண்ணன் பேசும்போது நாகநந்தினி அப்படின்னு என் பேரு வேற, எங்க வீட்டுக்காரே சொல்றதுக்கு பயந்துருவாரு, இவர் சொல்லியிருக்காரு மாட்டிருக்காரு. ஒண்ணும் இல்ல, காரல் மார்க்ஸோட பேசுனதோட நீங்க நிறுத்தி இருக்கணும். தேன் கூடு, தேன் என்ன சொல்லுமா, யாராச்சும் திருடிட்டு போயிட்டாலும் எனக்கு திறமை இருக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லுமா. தேனி எந்த ஊர்லயா போய் யூனிவர்சிட்டியில BA BSc டிகிரி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துச்சு. தேனியும்
பாட்டாளியினுடைய உழைப்பும் பாட்டாளியினுடைய உழைப்புக்கு சமம் அப்படின்னு சொன்னா நீங்க பேசலாமா? தேன்கோட்டில் இருக்க தேனி மட்டும் டிகிரி படிச்சிருந்துச்சுன்னா அந்த தேனை பூரா அதுவே தின்றுக்குமே ஒழிய நமக்கு ஒரு சொட்டு கூட வச்சிருக்காது. அதேதான் நானும் சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படும் எங்கிட்டாவது போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். படிக்கல, அதனாலதான் நம்ம எல்லாம் தேன் சாப்பிட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சிறப்பு பார்த்தோம். அது படிக்கலன்றனாலதான் தேனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் கெட விடாது. அதுதான் பாட்டாளி வர்க்கம். அதை தாண்டி அசுரன் படம் டைலாக்லாம் நீங்கெல்லாம் பேசலாமா? உங்களுக்கு தான் வரல இல்ல. அதுல படிச்ச அப்பாவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு? அதோட நிறுத்திப்பாரு, நல்லா படிச்சுட்டு போறோம் அப்படின்னு. அது படிக்காத பாட்டாளி அப்பா சார். அவர் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நல்லா படிச்சு அதிகாரத்துக்கு வா. அதிகாரத்துக்கு வந்து இங்கதான் நீங்க நோட் பண்ணணும். அதிகாரத்துக்கு வந்து உனக்கு இன்னைக்கு நடந்ததை வேற யாருக்கும் நடக்காம பார்த்துக்கோ சிதம்பரம்னு சொல்றான் பாருங்க. அதான் சார் பாட்டாளி மனசு. எங்க ஐயாவை பத்தி பேசினாரு, பாடநூல் கழக தலைவர். அவருக்கு அதனால பெருமை வந்துச்சுன்னு வச்சீங்களா? எங்க ஐயா படிச்ச பட்டதாரியா இருந்தாலும் கூட படிக்காத பாமரனுக்கு கூட இந்த பட்டி தொட்டி எங்கும் பட்டிமன்றங்களை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி அரும்பாடுபட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னா அந்த உழைப்புக்கு கிடைச்ச பரிசுதான் கலைமாமணிங்கிற பட்டம்ன்றது. சொன்னா என்னங்க ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? புலம்புவாங்க சார். நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, எனக்கு இன்டர்ன்ஷிப் போடல, எனக்கு இன்கிரிமெண்ட் இல்ல, எனக்கு ப்ரமோஷன் இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அத வேலையை நீங்க ரசிச்சு வேலை செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு மதுராந்தகத்து பக்கத்துல ஒரு ஓட்டுநர் சார், படிக்கல, கோடி ரூபாய் சம்பாதிக்கல, ஒரு அரசு டிரைவர் தான் அவருடைய பணி நிறைவாயிடுச்சு. அந்த மாலையை போட்டுட்டு 30 வருஷம் அந்த பஸ்ல ஓட்டிருக்காரு. அந்த பஸ் அப்படி சுத்தி வந்து அந்த பஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்து அந்த ஸ்டேரிங் மேல படுத்து 2 சொட்டு கண்ணீர் விட்டாரு பாருங்க. இன்னைக்கு படிச்சு டிகிரி வாங்கினவங்க எல்லாம் ஒரு பஸ் கடியில போய் விழுந்து சாகுறான். ஆனா படிக்காத பாட்டாளி அந்த பஸ்ல 30 வருஷமா பயணிகளை காவல் காத்திருக்கிறாருன்னு சொன்னா அது பாட்டாளி. என்ன அதாவது என்ன பேசணும்னு இன்னொரு விஷயம் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்லட்டுமா? 1960களில் நடந்த விஷயம். வேலூர்ல சரியாக தண்ணீர் பஞ்சங்க. அப்ப இங்க தண்ணீர் குடிக்க முடியாதுன்ற நிலைமை இருக்கும்போது இங்க ஒரு தலைவர் இருந்தார். அவர் சொன்னார், அவர் படிக்காதவர் தான், அவர் பாட்டாளி தான், உழைப்பாளி தான். அவருக்கு தெரியல. ஆனா அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆப்பூர்ல இருந்து வேலூருக்கு தண்ணீர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. உடனே படிப்பாளியா இருக்கக்கூடிய ஒரு பொறியாளரை கூப்பிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வரைபடத்துக்கு ஓடுன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பொறியாளர் சொன்னாரு, ஆம்பூர் பள்ளம், வேலூர் மேடு, முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்ற அவனை நான் வச்சிருக்கேங்கிறேன், அதெல்லாம் இல்ல, நீ போட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே 4 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நைட்டு 2 மணிக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு அந்த வரைபடத்தை அந்த பொறியாளர் கொண்டு போய் கொடுத்துற. அவர் தூங்கிட்டு இருந்தார் தலைவர். அப்ப அந்த வீட்டு வேலையாளர்கிட்ட கொடுத்துட்டு காலையில அந்த தலைவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில 8 மணிக்கு பொறியாளர் வீட்டுல அந்த தலைவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த பொறியாளர் எந்திரிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தூக்கத்தை நீ கெடுக்கல, உன் தூக்கத்தை நானும் கெடுக்கல. வரைபடம் நல்லா இருந்துச்சியா? அருமை, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வேலூருக்கான தண்ணி பஞ்சத்தை தீர்த்தது அந்த வரைபடம் தான். அந்த பொறியாளர் நீங்க சொன்னீங்களே பொக்ரான் அணுகுண்டு ஆராய்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரு தயங்கும் போது அவரை தட்டி கொடுத்தாரு. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் பொறியாளர்னு சொன்னா அந்த தட்டி கொடுத்து தூக்கி எடுத்துட்டு வந்த அந்த தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அதான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வழிகாட்டியே நாங்க தாங்க. இன்னொரு விஷயம், ஃபெயிலியர் உங்களால தாங்க முடியுமா சார்? கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, மதுரைக்கு பக்கத்துல இப்ப நடந்த ஒரு சம்பவம். 18 வயசு அம்மா சரியா படிக்கல. அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பாவுடைய வேலை முறுக்கு சொல்லி நல்லா செய்வாங்க. சரி, அதை வச்சு குறைச்சு போட சொல்லி மதுரையில இருந்து கேரளாக்கு போனா முறுக்கு தொழில் நல்லா நடக்குமேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை, கேரளால போய் தள்ளுவண்டி கடை போட்டாங்க. 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள கிட்டத்தட்ட வடை மட்டுமே 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகும். அதை பார்த்து சரி சூப்பர் மார்க்கெட்ல போய் நல்ல முறுக்கு வியாபாரமா செஞ்சு அவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் 1.5 லட்சம். இதெல்லாம் விஷயம். அப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்குது. அன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் திருடு போகுது. ஒரு வாரத்துல அவங்க சூப்பர் மார்க்கெட்டை யாரோ அடிச்சு திருடு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாசத்துல 8 திருட்டு, வீடெல்லாம் திருட்டு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு, நிலம், காசு எல்லாம் போச்சு. அந்த அம்மா உடல்நிலை மோசமாயி 6 மாசம் கோமாவுக்கே போயிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரே ஸ்ட்ரெஸ், என்னால முடியல இப்படி இருந்தா பேசியிருப்பாங்க. அந்த அம்மா திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கடங்காரன் நின்னா. போலீஸ் கேஸ் ஆச்சு. ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறெல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கொடுத்த கடனை நான் திருப்பி கொடுப்பேன், தளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜீரோல இருந்து லைஃப ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸ்ல திரும்பவும் அதே பெட்டி கடை போடுது. அன்னைக்கு ஒரு காலத்துல எவ்வளவு வருமானம்? 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. திரும்பவும் அது பெட்டி கடையை போடும்போது ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான். ஆனா உழைப்ப போட்டுச்சு, விடாமுயற்சியை போட்டுச்சு. 8 கடை, 2000 பேருக்கு வேலை, 150 ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்ஸ். அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாசத்துல 60 கோடி டர்ன் ஓவரை காமிச்சது ஒரு லேடி இளவரசி ஜெயகாந்தன்ங்கிற அந்த பாட்டாளி பெண்மணின்னு சொன்னா என்ன சார் பேசுறீங்க? இப்போ மேடம் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, ஐயா அப்படி சொன்னாங்க, பெண்கள் வீட்டிலே இருந்து கஷ்டப்படும். ஆமா சார், எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பதான் படிக்கணும், பட்டம் வாங்கணும்ல வெளியே வரும். ஆனா எங்ககிட்டயும் திறமை இருந்துச்சுல, எங்ககிட்டயும் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சுல. அதுவும் வீட்டுல இருக்கவங்க மதிச்சாங்களான்னு தெரியாது. தமிழ்நாடு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் கம்பெனி 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கு தெரியுமா? நீங்க நினைப்பீங்க, நீங்க எல்லாரும் கூட நினைப்பீங்க அது படிச்ச ஒரு படிப்பாளி செஞ்சதுன்னு. கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் என்னுடைய விஷயத்த நான் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக யோசிச்சு அண்ணன் பேசும்போது சொன்னாரு பானை செய்யதான் உதவும், இல்ல என்னது கீரை நெசவு செய்வதான் பயன்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே நெசவு, அதே பானை செய்யறது, எல்லா தொழிலும் ஒரு பெண்களுக்கு நல்லா வரும்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக 2024 மட்டும் படிக்காத பெண்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா இதுல சார் நிறைவான வாழ்க்கை. அதனாலதான் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னாரு, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் 25 கிலோ வரைக்கும் பஸ்ல இலவச பயணம்னு அறிவிச்சாருன்னு சொன்னா இதுல சார் அங்கீகாரம். இங்க நிறைவா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், பெருசா இல்ல. ஐயா, இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிற தொழில் என்ன தொழில் இல்லையா? படிச்ச படிப்பாளிகளுக்கு இப்ப என்ன ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. எந்த டிகிரி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஐடி கம்பெனில போய் ஒரு டேட்டா மாட்டி பிபிஓ மாதிரி பேபா பேசிட்டு உட்கார்ந்து வேண்டியதுதான். அப்படிதான் நீ போயிட்டு இருக்குது. ஆனா இந்த ஐடி கம்பெனி எப்படி வந்துச்சு தெரியுமா சார்? ஒரு முதல்வர் இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது மவுஸ் என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறார். அப்போ அவங்களோட பிஏ கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு, மவுஸ்னா என்னையா, எலியா அப்படின்னா, இல்ல சார் இப்ப அது புதுசா வந்திருக்கு, மவுஸ் தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா என்ன நாடு செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது தாய்மண்ணை விட தமிழ்நாடு பெருசியா? ஏன் இன்னைக்கு கணினி துறை தான் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா என் நாட்டுக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது? கூப்பிட எல்லாம் செக்ரட்டரியேட்டையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த மென்பொருள் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா எவ்வளவு செலவாகும்னு கேட்கறாங்க. 10,000 கோடின்னு சொல்றாங்க. அப்ப 10,000 கோடி நம்ம கிட்ட கொடுக்க முடியாது, ஆனா பொதுத்துறை நிறுவனத்துக்கு கொடுக்கலாம். அதனால எந்த பொதுத்துறை நிறுவனம் முன்வரும்னு பாக்குறாங்க. வரவங்கலாம் 500 கோடி 1000 கோடின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நிறுவனம் வந்துச்சு, அதுதான் டிட்கோ. 5,000 கோடி தரேன். சரி, ஓகே, ரைட், எழுது டிட்கோ. அடுத்தது வேற எந்த நிறுவனம் வருதுன்னு பாக்குது. அப்பதான் இன்னொன்னு 5,000 கோடியில எலிகாட்னு ஒரு நிறுவனம் வருது. அது ரெண்டையும் எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 எழுத்து, இதுல ஃபர்ஸ்ட் 2 எழுத்து. டைட்டில் பார்க். இந்தியாவே டைட்டில் பார்க்னா என்னன்னு தெரியாத அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல டைட்டில் பார்க் உருவாக்கி ஒரு பாட்டாளி மக்களுடைய குழந்தையும் டைய கட்டி வேலைக்கு போக வச்சவர் பாட்டாளி மக்களுடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னா இது உழைப்பு. எங்க படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நடிப்புக்கும் இயக்கத்துக்குமே ஃபாரின் போய் படிச்சுட்டு வராங்க நம்ம ஐயா. ஆனா படிக்காத எங்களுடைய பாரதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு. அதுக்கு மேல பஸ்ஸுக்கு விசில் அடிச்சுட்டு இருந்த ஒரு ஆளு தன்னுடைய ஸ்டைலுக்கும் நடிப்புக்கும் மட்டுமே விசில் வாங்கினாருன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க எல்லாம் பாட்டாளி தான் சார். இன்னைக்கு எல்லாம் கூலின்னு படம் பேர் வச்சாதான் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இங்க வந்து படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம் தான். இன்னைக்கு புக் ஃபேர் நடக்குது, எல்லாம் போய் வாங்குங்க, படிங்க, சிந்தனை பண்ணுங்க, எல்லாம் சரி. ஆனா படிப்பு தான் வாழ்க்கை. படிப்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு, படிப்பு இல்லைன்னா மொத்த வாழ்க்கையும் போச்சுன்னு நினைக்கிறது தான் தப்பு. ஆக ஒரு மனுஷனுக்கு நேர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, மனநிறைவு, ஒழுக்கம் படிப்பாளியை விட பாட்டாளியிட ஒசந்து இருக்குன்னு சொன்னா நிறைவான மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் துணை நிற்பது பாட்டாளி என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அவர்களே.
கொள்கிறேன். வாழ்க்கொளமுடன். ஆஹா, பாட்டாளிகளே என்ற அணி ஒரு பெண்ணால் துவங்கப்பட்டிருக்கிறது. பிரமாதமான பேச்சு. காரணம், சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சது யாரு சொல்லுங்க? சந்திர மண்டலத்தில் முதலில் கால் வைத்த மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சார். போன 3 பேர்த்தோட பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் உண்மையிலேயே யார் அப்படின்னா, இது எட்வின் ஆல்ட்ரின் தான் உண்மையிலே ஸ்பேஸ் டிராவல் படித்தான். ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய இன்ஜினியரிங் படித்தது யார்? எட்வின் ஆல்ட்ரின். மைக்கேல் காலின்ஸ் ஃபிலாசபர். அவர் இவங்க 2 பேருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, தைரியம் கொடுக்கறதுக்கு தான் மைக்கேல் காலின்ஸ் அனுப்பியிருக்காங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன், நல்லபடியாக நடக்கும் அப்படி தைரியம் சொல்றதுக்கு மைக்கேல் காலின்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் சீமேன். அவன் கடல்ல நீச்சல் அடிக்கிற நீச்சல் வீரர். அவன் இந்த 3 பேர் தான் முதல்ல எங்க போனாங்க? சந்திர மண்டலத்துக்கு. கால் வைக்கணும்னு திட்டமிடப்பட்டது எட்வின் ஆல்ட்ரின். ஏன்னா அவர் தானே ஸ்பேஸ் மேன், இன்ஜினியர். இங்கிருந்து கமெண்ட் வருது, எட்வின் ஆல்ட்ரின், யூ கேன் புட் யுவர் ஃபுட் இன் த மூன், கம் ஆன், 1 2 3 4. கால் வைக்கிறான். யாரு? எட்வின் ஆல்ட்ரின். அவன் ஏற்கனவே எல்லா கிரகங்களையும் பற்றி படித்ததுனால ஒருவேளை கால் வச்சு அப்படியே உள்ளே போயிட்டோம்னா, என்னடா சந்திரன்ல மண் இருக்குமா, பூமி இருக்குமா, கட்டாந்தரை இருக்குமா அப்படின்னு அவன் அறிவு பயங்கரமாக வேலை செஞ்சு எல்லாவுக்கும் நிறுத்திட்டான் காலை. உடனே செகண்ட் கமெண்ட், நீல் ஆம்ஸ்ட்ராங், யூ கேன் ட்ரை. அவன் என்ன நடந்தாலும் கடல்ல குதிச்சு நீந்துறவன். திமிங்கலமே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீச்சல் அடிக்கிற வீரன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கால் வைப்போம்டா அப்படின்ட்டு துணிச்சலோடு அந்த உழைப்பை செலுத்திய நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திரன்ல முதல்ல காலடி எடுத்து வச்சான். அறிவை பயன்படுத்திய எட்வின் ஆல்ட்ரின் அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போச்சு. இப்படிதான் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் சேர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவருக்கு அந்த தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, சேர்ல உட்காந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா செத்துறாங்க. இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் பேசாம உட்காந்து சாக வேண்டியதானே. அந்த நேரத்தில் சரியா கனெக்ஷன் கொடுக்காம விட்டுருந்துருக்காங்க. 10-15க்கு தூக்கு தண்டனை. 10-15-14 ஆயிடுச்சு, கனெக்ஷன் கொடுக்கல. இவர் 10-15 கடந்திருந்தாக்க இவரை விடுதலை பண்ணிடணும். ஆனால் இந்த கூறுகட்ட அறிவாளி என்ன பண்ணியிருக்கான், பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்காம விட்டுருக்கீங்க, ரெட்டு ப்ளூ மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த சேர் வேலை பார்க்காது, முதல்ல மாற்றி கனெக்ஷன் கொடுங்க. அவன் பாட்டுக்கு விட்டுருந்தா 10-20 ஆயிருக்கான். அந்த நேரத்தில் தண்டனை வழங்கப்படாவிட்டதால் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள், விடுதலை ஆயிருக்கான். பிசிக்ஸ் ப்ரொஃபஸருடைய மூளை அங்கே போய் கேனத்தனமாக வேலை பார்க்குது. கனெக்ஷனை ஒழுக்கா கொடுக்கடா, கொடுத்தாங்க, மேட்ரு முடிஞ்சு. அறிவை தேவையான இடத்துல பயன்படுத்தாத படிப்பாளி ஐயோன்னு போயிடுவேன். உழைக்கின்ற பாட்டாளிகளால் தான் இந்த சமுதாயம் உயர்வாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு யாரு? நாகநந்தி. வாங்க, கடலூர் தணிகைவேலன் படிப்பாளிகளை நிறைவு செய்ய கடலூர் தணிகைவேலன் பாடல்களோடு உங்களை சந்திக்க பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. நடுவர் உள்ளிட்ட நல் அவையை வணங்கி பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் யார்? என்னை உட்கார வச்சுட்டு யாருன்னு கேட்டேன். நான் தான். இந்த தமிழகத்தில் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் தகுதி வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நல்ல படித்த ஒரு பண்பாளர் தான் அதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை அந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறது என்றால்
பாட்டாளிகளால நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு எந்த தைரியத்துல நம்ம பேச வந்திருக்கீங்க? 33 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்து எல்லா புத்தகத்தையும் படித்து கிடிச்சு ஒரு வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு பெற போகிற நேரத்தில் இங்கிட்டு வந்துட்டாரு, அவருக்கு திருப்பி புத்தகத்தை கையில் கொடுப்போம்னு தான் 2011 அன்று விருப்ப ஓய்வு பெற்று புத்தகத்தை கீழே வைத்த இந்த ஆசிரியருக்கு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே புத்தகத்தை கையில் கொடுத்து பாடநூல் கழக தலைவராக மாற்றியது நமது தமிழகத்தின் முதலமைச்சர். கோயம்புத்தூர்காரங்க எப்பவுமே குறுங்காரங்க. ஐயோ ஐயோ, சிஎம் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் வீட்டுல. யார் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருந்தாரு? கல்லு தூக்குறவன் வீட்லயா, கலவை கின்றவன் வீட்லயா, மாட்டு வண்டி ஓட்டுறவன் வீட்லயா? இல்லைங்க, வரைபடத்தை வரைந்த ஒரு இன்ஜினியர் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். சிஎம்ஐயே தன் வீட்டில் அழைத்து உட்கார வைத்தது அந்த இன்ஜினியர் படித்த கல்விதானே தவிர பாட்டாளர்கள் கிடையாதுங்க. காமராஜர் அவர்களே போய் அமர்ந்திருந்தார். ஏன் அமர்ந்திருந்தார்? அவன் படிச்சவன் அப்படின்றதுனால அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தார் காமராஜர் அவர்கள். ஒரு நாள் காமராஜர் அவர்கள் அலுவலகத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு கலெக்டரை என்ன பண்ணிடுறாரு, அவமதிச்சிடுறாரு. அவமதிச்ச உடனே அந்த கலெக்டரை ஒரு நிமிஷம் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரா இருந்த காமராஜர் அவர்கள் சொன்னது, நாம நினைச்சா எவ்வளவு குட்டிகரணம் போட்டாலும் அந்த கலெக்டர் இடத்துக்கு போக முடியாதுங்கிறேன். ஆனா அவன் நினைச்சா நாளைக்கே இந்த இடத்துக்கு வந்துட முடியுங்கிறேன். படிச்சவனுக்குரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு பாடம் எடுத்தார் என்றால் அதுதான் படிச்சவனுக்கு இருக்கிற மரியாதை. எவ்வளவு பேச்சு நாராயணந்தினி அவர்களுக்கு. அசுரன் படம் பார்த்திருக்கீங்களா? நடுவர் கூட வசனத்தை பாதியிலே நிறுத்திட்டாரு. ஆனா மீதி பாதி வசனத்தை பார்த்தீங்களா? சிதம்பரம் படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு வா, அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மத்தவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சிவசாமி தன் மகன் சிதம்பரத்திற்கு சொல்ல வேண்டிய அவல நிலை ஏன் வந்தது? சிவசாமி படிக்கல. அவன் படிச்சிருந்தான்னா சிதம்பரத்துக்கு இங்க சொல்ல வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. எவ்வளவு பேச்சு. 1754 கொலம்பியா யூனிவர்சிட்டி தொடங்கப்படுகின்றது. அது 250 ஆண்டுகளை கொண்டாடுகின்றது. 2004 வருஷத்துல 250 வருஷம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. 250வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இத்தனை ஆண்டுகள் நம் பல்கலைக்கழகத்தில் படித்திருப்பார்கள் இல்லையா, அதிலிருந்து தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 100 பேரில் முதன்மையான மாணவன் ஒரு இந்தியன். அந்த இந்திய மாணவனின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் 95 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். 95 பேர் ஒரே காலேஜ்ல இருந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கான். ஆனா அந்த 95 பேரையும் கீழே வைத்து அம்பேத்கரை மேலே வைத்தார்கள் என்றால் தான் கற்ற கல்வியை கொண்டு ஒரு சமூகத்தையே மேம்பாடு கொண்டு வர முடியும் என்று சட்டத்தை நிறுவியவர் என்பதால் தான் நடுவர் அவர்களே என்று நீங்க நாகநந்தினி அவர்களுக்கு சொல்லணும். என் பேரை என் புருஷனே சொல்ல மாட்டாரு, இன்னைக்கு விஜயகுமார் அவர்கள் சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாங்க நாகநந்தினி. அவ்வளவு டெரரான ஆள் போல இருக்கவங்க. படிக்காத பெண்கள் எவ்வளவு உழைச்சி எவ்வளவு நிதி எல்லாம் சேர்க்கிறாங்க தெரியுமா? பெண்கள் படிக்கலன்னா கூட அவர்கள் பாட்டாளி வர்க்கமா இருக்கிறதுனாலதான் அந்த உழைப்பும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு நாகநந்தினி அவர்கள் சொன்னாங்க. நாகநந்தினி, நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து பெண்ணோட மனசு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மேடையில இருந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்களோட மனசை புரிஞ்சவனா நான் சொல்றேன், எல்லா பெண்கள்ட்டையும் போய் கேட்டு பாருங்க. எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு தருணத்துல அவங்க படிக்காத தாயா இருந்தா அவங்க பிள்ளைகிட்ட இந்த வசனத்தை சத்தியமா சொல்லியிருப்பாங்க. என்ன வசனம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்க அப்பன்ட்ட 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு இருக்கேன்னா ஏன் நான் படிக்கல, நான் மட்டும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க. எல்லா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. கல்விதான் ஒரு சமூகத்தை மேல கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பாட்டாளிகள் உழைக்கும் வர்க்கம்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் கதவு மூடிடுச்சு. தன் உயிரை பணயம் வைத்து கூட இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது
படித்த மருத்துவர் வர்க்கம் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சார் 2 மருத்துவர்கள் இறந்து போனாங்க சார், தன் வயிற்றில் குழந்தையோட இறந்து போனாங்க. ஒருத்தர் பேர் சண்முக பிரியா, இன்னொருத்தர் பேர் சரண்யா. சண்முக பிரியா மதுரையிலன்னா, சரண்யா வயிற்றில் தன் குழந்தையோடு உயிரை பணயம் வைத்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்றினாரே, அவர் இந்த வேலூரை சார்ந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேச்சு சார். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் அம்மாவும் நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்க பொண்ணு என்ன பண்ணுது, ஓடி ஆடுது வரப்பல. எம்போ எங்க பள்ளிக்கூடத்துல 25 நிமிஷம் கேட்டாங்கம்மா, எனக்கும் தங்கச்சிக்கும் ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு அப்படிங்குது. அந்த அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, நானே உழைக்கிறேன், இன்னும் காசையே தரல, என்கிட்ட இல்லை, உங்க சித்தப்பா வராரு அவர்கிட்ட கேளுன்னு. அந்த சித்தப்பா சொல்றாரு, 25 நிமிஷம் கொடுத்து பொம்பளை பிள்ளைய படிக்கணும்னு என்ன இருக்கு, போ உங்க அப்பா அம்மா கூட போய் நிலத்துல வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஒரு 25 நிமிஷம் கொடுக்க மாட்டியா சித்தப்பா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்க அப்பா ஆத்தால வேலை செய்யறாங்கல்ல, நீயும் போய் அவங்க கூட வேலை செய்யுன்றாங்க. அந்த பொண்ணு தான் சகோதரிகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது, எப்படியாவது 25 நிமிஷம் இன்னைக்குள்ள சேர்த்து கொடுத்துருமா, நான் பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏன்டி உங்க சித்தப்பன் சொல்ற மாதிரி அவங்க கூட வேலையை பார்க்கலாம்ல? இல்லம்மா, 25 நிமிஷம் நான் தரேன், கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா கூட நான் வேலை செஞ்சிருப்பேம்மா. ஆனா பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, உங்க அப்பனாத்தா பின்னாடியே போய் வேலை செய்யும் சொன்னார்ல, நான் படிச்சு நம்ம குடும்பத்தோடைய தலைமுறையை மாத்திரமான்னு சொல்லி தான் தங்கச்சி கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா போனாங்க. இன்னைக்கு எந்த பெண் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போச்சோ அவங்க தங்கச்சிய, அந்த பெண் ஒரு அரசு ஊழியர். அந்த 2 சகோதரிகளும் அரசு ஊழியர். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து 25 பைசாவுக்காக போராடிச்சு இல்லையா அந்த பொண்ணு எங்க அம்மா. இன்னைக்கு அந்த சித்தப்பா எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு தன்மானத்தோடு கல்விதான் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கையில் எடுத்தாலே என் தாய், அவளால இன்னைக்கு 50 குடும்பம் நல்லா இருக்குதுங்க. என் குடும்பம், என் அக்கா குடும்பம், என் தங்கச்சி குடும்பம், எங்க சித்தியுடைய குடும்பம், இத்தனை குடும்பம் நல்லா இருக்குன்னா படிப்பு மட்டும்தான் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாடம் எடுக்கிற கோயம்புத்தூர்காரனுக்கு ஏன்னு தெரியல. அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்கம்மா, டிராயிங் வரைஞ்சாரு அப்துல் கலாம், அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வச்சுங்க, அந்த பணி சிறப்பான பணியா? நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறீங்க, அந்த பணி சிறப்பான பணியா? இல்ல ஆர்மியில இருக்காங்க, அவர்களுடைய பணி சிறப்பான பணியா? உயிரை கொடுத்து போராடுகிறார்களே மருத்துவர்கள், அவர்களுடைய பணி சிறப்பான பணியா? நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பணி என்றால் எது என்று அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் மிக பொறுமையாக சொன்னார், 4 சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் பணிதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அப்படின்னு சொன்னார். ஏன் புரிஞ்சு நல்ல கவிஞர்களும் நல்ல எழுத்தாளர்களும் தங்கள் எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றினார்கள். நடுவர்களே, எத்தனையோ கவிஞர்கள் தாய் தந்தை முத்தம் என்று எவ்வளவோ எழுதினார்கள். ஆனால் நான் முத்துக்குமார் என்கின்ற கவிஞன் தான் எழுதி வைத்தான், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா? தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே வாழ்ந்ததில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நீங்கள் ஒரு மகள், உங்கள் தந்தை எதிரில் அமர்ந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியல இல்லையா? அது அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐடி கம்பெனி டைடல் பார்க் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏன் கொண்டு வந்தார்? ஏன் செங்கல்ல சிமெண்ட் வச்சு கட்டுறதுக்காக கொண்டு வந்தார்? படித்த இளைஞர்கள் தமிழகத்தில் பெருகி விட்டார்கள், அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார். பேன்னு அலையறாங்க படிச்ச இளைஞர்கள்லாம், பேன்லாம் அலையலமா. சுந்தர் பிச்சை என்கின்ற ஒரு இளைஞன் தான் ஒட்டுமொத்த உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை.
அவர் போட்ட பேர்ல தான் நீங்க கூகுள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண்டிற்கு சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1846 கோடி. 2022லயே 88 லட்சம் ரூபாய் ட்ரம்ப் விசா போட்டார் சார். 88 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் H1B விசா கிடைக்கும்னு. எதுக்கு போட்டான்? இந்தியாவிலிருந்து பாட்டாளி வர்க்கம் பெருகி பெருகி அமெரிக்கா பிளைட் ஏறி வரான்னு போட்டான். இந்தியாவில் இருக்கிறவன் பூரா படிச்சவனா இருக்கிறான்டா, எல்லாரும் கிளம்பி இங்க வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் காலி பண்றான். அவன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம வேலையெல்லாம் பறிபோக கூடாதுன்னா போடுறா 88 லட்சம் ரூபாய்க்கு விசாவன்னு சொல்லி இந்திய இளைஞரின் அறிவை கண்டு பயந்து ட்ரம்ப் போட்டாயா 88 லட்சம் ரூபாய் விசாவுக்கு. அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டா எல்லாம் ஓடிடுவாங்களா? நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடுவர்களே, கூலி அப்படின்ற படம் கோடி கோடியா வசூல் பண்ணுது. ஒரு விசில் அடிச்சு ஒரு கண்டக்டர் ஷர்ட் அவர் போட்டுக்கிட்டு வந்தாரு பாருங்க, அவர் தாங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. கண்டக்டரா இருந்த விசில் அடித்த ஒரே ஒரு கூலி உங்களுக்கு சூப்பர் ஸ்டாராய் தெரியலாம். ஆனால் தன்னால் முடிந்தவரை நேர்மையாக கல்வி கற்று தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற அத்தனை தந்தையும் எங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக தெரிகின்றார். தான் தந்தை படித்ததை விட தான் அதிகமாக படிக்க வேண்டும் என்று படித்து தன்னால் தன் தந்தை தலைநிமிர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே இளைஞர்கள், அவர்கள் சூப்பர் ஸ்டாரா எங்களுக்கு தெரியுறாங்க. எவெல்லாம் ஒழுங்கா படிக்கிறானோ அவெல்லாம் சூப்பர் ஸ்டார். படிப்பினுடைய அருமை தெரியாதவன் எல்லாம் சூப்பர் ஸ்டாரே கிடையாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக படிப்பாளிகள் அணி நிறைவு பெற்று விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைய வந்து அவ்வளவு படிக்கலைங்கிறத சொல்கிறது தான் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய இதாகி போயிடுச்சு. நான் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை, எங்கள் அக்காலும் படிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப புதுசாக சொன்னாங்க. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் படித்த இனம் உலகத்தில் நமது தமிழினம் என்பது இன்னைக்கு கீழடியிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அகலாய்வுலையும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு அவசியம். அச்சம்னா பயப்படணும், மடம்னா அறிவே இருக்கக்கூடாது, நாணம்னா வெட்கப்படணும், பயிர்ப்புனா தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். இதுதான் பயிர்ப்பு. அச்சம்னா பயப்படணும். பாப்பா பயமா இருக்கு, யாரும் வந்தா அப்படின்னா சார் பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, ஒன்று பயப்படுது அப்படின்னு. அந்த பிள்ளை பெண்மைக்கு தகுதியான பெண். மடம் அப்படின்னா எது கேட்டாலும் தெரியாதுங்க, அதுதான் அருமையான கும்பல பிள்ளை, நல்லா வளர்த்துருக்காங்க. நாணம் வெட்கப்பண்ணம். பாப்பா உன் பேர் என்ன? பேர் நாங்கள் ஆமாங்க சொல்லுப்பா, சொல்லலாம் அப்படின்னா தான் என்ன வெட்கப்படுது, முகம் நாணத்தால் சிறந்தது. பயிர்ப்புன்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது. ஒரு பொண்ணை கிராமத்துலேருந்து படிக்காத பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கேன். காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன். மாப்பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசை. மாப்பிள்ளைக்கு இந்தடி அப்படின்னா என்ன சொல்லணும், இங்கே பாரு சொல்லும், நல்லா பாரு, ஏன்னா வெட்கப்படுது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து சரி ஏதாவது கேட்டு வைப்போம் கேள்வின்ட்டு மாமரத்தை காட்டுறேன். இந்த மரம் என்ன மரம்னு சொல்லு. ஆனால் அந்த பிள்ளையை எப்படி தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா, வீட்டில் புகுந்த வீட்டில் போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, உன்னை கொன்னே விடுவாங்க, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாமரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. புருஷன் ஏண்டி மாமரம் கூட தெரியாமையா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. வண்டி போயிட்டு இருக்கு, எது கல்யாண ஊர்வல வண்டி. திரும்ப கூப்பிட்றேன், இந்தா என்னங்க பூவரச மரத்தை காட்டுறேன், இது என்ன மரம்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, ஆனால் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி எந்த கம்பெனியிலடா பொத்தி வளர்த்தாங்க? பூவரச மரத்தில் பிபி செஞ்சு ஊதாத ஒரு பிள்ளையா? அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நடிக்கிறா அப்படின்னு.
மூணாவது தென்னை மரத்தை காட்டுறேன். இது என்னம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, பேசாம இருக்கீங்களா இல்லையா? சரி, ஆக்டிங் கரெக்டாக நடிக்கிறான்ட்டு லாஸ்ட் பரிசை வைக்கிறான். சோளக்கருதை காமிச்சது என்ன சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன பற்றி வளர்த்தார்ல, டேய் ஊர்வலக்காரன் நிப்பாட்டுறான் அப்படின்னு டிரைவரை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி போய் 4 சோளக்கருதை உடைச்சு மடக்கி வேண்டின்னு பாரு, மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கிற தென்னை மரமா சொலட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையாளன்ட்டான். நாளை ஒப்பிச்சிட்டான். மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்க தென்னை மரமா சொலட்டி அடிக்காதையா சோளத்தட்டை. தெரியுதில்ல, அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? பெண்களை இப்படியே தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி எது என்று சொன்னால் அவள் கற்ற கல்விதான் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யும் அப்படின்ட்டு அருமையா பேசுறார். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் 6 மாதங்கள் விண்வெளியில இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனையா. பெண்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் தோஷம்னு கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே. எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கும் இங்க இருக்கிற சுப்புத்தாய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? செவ்வாய் தோஷம். அதுக்கு ஒரு உயர் நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு பொண்ணு சுப்புத்தாய்க்குங்க சந்திரன் 6வது வீட்டுல இருந்து 7வது வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கேது 6வது வீட்டுல இருந்து 9வது வீட்டுல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேர்த்தையும் கல்யாணத்தை பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்காவது அனுப்பிவிடுங்கடா. இந்த பாராஜி பேலியா எந்த வீட்டுக்கு போனா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷம்னு ஒரு பெண்ணை இன்னைக்கு திருமணம் முடிக்காம இவ்வளவு பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவான காலத்துல இன்னும் அந்த நம்பிக்கை இருக்க. இன்னைக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் விடுற அந்த குழுவுக்கு தலைவியாக இருப்பவர் தேன்மொழி என்ற ஒரு தமிழ் விஞ்ஞானி தான். ISROல செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுற அந்த டீமுக்கு கேப்டன். ஆனா இன்னும் உட்காந்து சாதக புஸ்தத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு 47 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களை பூரா கெடுத்து நாசம் பண்ணி அதுங்க படுத்துகிற கொடுமை. ஏன்? பெண்கள் படிக்கணும், படிப்பு தாயா பவர்னர். உழைப்புங்கிறத நிறைவு செய்யறதுக்கு ஒரு உழைப்பாளி வாரார். வாங்க கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவழியோடு வாங்க. நடுவர் வீட்டு அவைக்கினுடைய பணிவான வணக்கங்கள். முதலில் ஆரம்பித்த பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை வேண்டுமென்றே திசை திருப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். நான் என்னவோ குலக்கல்வி திட்டத்தை ஆதரிப்பதன் போலும் குயவன் மகன் சட்டிப்பானை தான் செய்ய வேண்டும், விவசாயி மகன் விவசாயம் தான் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நான் எல்லாம் மூட்டை தூக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா மூட்டை தூக்கிட்டு இருந்தவர். என் தங்கச்சி இட்லி கடை வச்சிருந்தேன். ஏன்னா எங்க அம்மா இட்லி கடை வச்சுதான் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் அது அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லை. நண்பர்களே, பாரதிதாசன் வெளிநாடுகளுக்கு பயணம் போன பிறகு, மலேசியாவுடைய காடுகள் வளமான பிறகு, அந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் பார்த்த பாரதிதாசன் சொன்னான், சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்தை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று சொன்னான். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பணம் சம்பாதித்து விட்டு நான் மலேசியா டூருக்கு போறேன், சிங்கப்பூர் டூருக்கு போறேன், நீங்க போய் நின்று பார்க்கின்ற எல்லா காட்சிகளுக்கு கீழே அந்த வேரடியிலே நீர் இல்லை, உழைப்பாளிகளின் ரத்தம் இருக்கிறது என்று சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். நான் இன்னும் சொல்லுகின்றேன் நண்பர்களே, இந்தியாவுடைய பிரதமர் சிங்கப்பூர் போகிறார் அந்த நாட்டுடைய பிரதமரை பார்ப்பதற்காக. அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன செய்தார் தெரியுமா? லிட்டில் இந்தியா என்ற ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு நம்முடைய பிரதமருக்கு டீயும் உளுந்த வடையும் வாங்கி கொடுக்கிறார். அவர் சொன்னார், நான் தினந்தோறும் அங்கே தான் போவேன், இந்த கடையில டீ கடையில தான் டீ நல்லா இருக்கும், எங்க வீட்டு டீ எப்படி நான் இந்த டீ ரொம்ப விரும்பி குடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே டீ கொடுக்கிறார். நிகழ்ச்சியெல்லாம் முடிந்துவிட்டு இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு திரும்புகிறார். நடந்தது என்ன தெரியுமா?
அங்கே இருந்த வட மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து வந்த பிரதமர் வந்திருக்காரு, எனவே இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று போராட்டம் நடக்குது. சிங்கப்பூருடைய பிரதமர் சொன்ன வார்த்தை நண்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த தேசத்திற்கு வியாபாரத்திற்காகவும் வருமானம் ஈட்டுவதற்காக வந்தவர்கள். ஆனால் இந்த சிங்கப்பூரிலே இருக்கின்ற தமிழர்கள் இந்த நாட்டிற்காக தங்களுடைய உடலையே உரமாக கொடுத்து உயர்த்தியவர்கள். அவர்கள் பேசிய தமிழ்தான் இருக்கும் என்று சிங்கப்பூருடைய பிரதமர் சொல்கிறார். படித்தவன் குரல் எடுக்கிறான், கூச்சல் போடுகிறான், பாட்டாளி உழைத்துக் கொண்டே இருக்கின்றான். சொன்னார் இல்லையா, இன்றைக்கு உழைப்பாளிகள் வளர்ந்துட்டாங்க சார். அவனு கேட்கிறேன், தன்னுடைய 16 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக மாற்றியது உழைப்பாளிகள் ஒன்றாக சேர்ந்து குரல் எடுக்கிறார்கள். நீங்க காரணமாக குற்றம் சொல்லவில்லை, லெனினை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்த கூட்டம் முழுக்க முழுக்க உழைப்பாளிகள். அவன் இவ்வளவு பேரை பார்த்தோம்னா அரசாங்கம் போய் நான் திரும்ப இப்படி கேள்வி கேட்கின்றேன். 16 மணி நேரம் வேலையை கொடுக்க சொன்னவன் எவன்? பாட்டாளியா படிப்பாளியா? பாட்டாளிகளை கொடுமை செய்தவர்கள் படிப்பாளிகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் கற்ற கல்வி எல்லாமே தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் இன்னும் சொல்லுகின்றேன் நண்பர்களே, கிட்டத்தட்ட 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தவர் படிக்காத மேலே கர்ம வீர காமராஜர். தமிழ்நாட்டிலே 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தவர் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாத டாக்டர் கலைஞர் அவர்கள் ஞாபகத்தில் வச்சு. இவர் சொல்றாரு இல்லையா, அவர் நம்ம விஜயகுமார் மனசாட்சியை கழட்டி பேசக்கூடாது நடையில. விஜயகுமாருடைய மாணவர்கள் 2 பேர் இருக்காங்க. இன்றைக்கு உலகம் முழுக்க செஸ் சாம்பியனாக வழங்கப்படக்கூடிய பிரக்யானந்தா வைசாலி. நான் கேட்கின்றேன், பிரக்யானந்தாவுடைய வைசாலிக்கும் அவர் படித்தார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் நீங்கள் தயவு செஞ்சு உத்து பாருங்க, ஒரு ஒல்லியான உருவம், ஒரு ரப்பர் செருப்பு போட்ட ஒரு பெண் அப்படியே பரிதாபமா நின்றுட்டு இருப்பாங்க. அது யார் என்று சொன்னால் பிரக்யானந்தா வைசாலுடைய அம்மாவுடைய உழைப்பு. எத்தனை குழுவிலும் அந்த தாய் ஒரு காட்டன் புடவை போட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? என் புள்ள மேல வரணும், என் புள்ள மேல வரணும்னு. மகள் தாய் குளிரக்கூடாது சொல்லிட்டு சீக்கிரமா விளையாட்டு வரான் பையன். அப்ப யாருக்கு உழைப்பு இருக்கிறது? நீங்க யார் இப்ப அந்த குடும்பத்தை சந்தோஷமா அந்த பிள்ளைகளுக்கு காரணம் என்ன? வேறு எங்க சார் இருக்கு? நீங்க பலாமரத்தை பார்த்து பலாப்பழம் வேறு நீங்க பார்க்கவே இல்லைங்களே. மாமரத்துல மரம் தொங்குது, சரிங்க, வேற பாருங்க சார். வேறு என்றைக்கும் மண்ணுக்குள்ளவே இருக்கக்கூடாது. நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப சர்வசாதாரணமா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு படித்தவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? நான் வருத்தத்தோட சொல்றேன். ஒரு பொண்ணு செயின் அறுத்துட்டு போறான் ரோட்ல, இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறான், போஸ்ட் போடுறான். நாளைக்கு இதே வேலூர்ல பூ மார்க்கெட்ல ஒரு பொண்ணை ஒரு பையன் சேர்க்கிறான். இது நடக்குதா இல்லையா பாரு, நாளைக்கு நடக்கட்டும். யாரோ ஒரு பூ விற்கிற அக்கா, யாரோ ஒரு தக்காளி விற்கிற அக்கா கிட்ட போயிட்டு அந்த பெண் யாருனே தெரியாத பெண்ணு, எக்கா அந்த பையன் பிரச்சனை பண்றான் காரணம் அடி செருப்பால புடுற அவனை இழுத்து போட்டு அந்த அக்கா அடிப்பா. ஏன்னு சொன்னாலும் படிச்சிருந்தா அவளுக்கு வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டிருப்பான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. 2 பாட்டி உட்கார்ந்து ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு இருக்கு. ஏற்க 2 பிள்ளைங்க அழகா நல்ல மேக்கப் போட்டு வந்தது. இந்த பாட்டி கேட்டது, என்ன அழகா இருக்க, இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னா. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாயா சொல்லிட்டு அது என்னவோ சொல்லிச்சு. அந்த என்னவோ பண்ணுவாங்கல்ல துணியை வெள்ளாவிக்கு போடுற மாதிரி, அது மாதிரி அந்த மூஞ்சி எதாவது போட்டு கணக்கு கொடுத்தது. அதெல்லாம் சொல்லிச்சு. எனக்கும் புரியல, அந்த பாட்டிக்கும் புரியல. கேட்குது அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னு இன்னொரு பாட்டி சொல்ற. அதுக்கு ஒன்னே ரெடி, நம்ம ஊர்ல ஈயம் பூச வருவானுங்கல்ல சார், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிட்டு அவன் மேக்கப் போட்டு உட்காந்துக்கிறா. இந்த ஆயா ஒரே வார்த்தை சொல்றது, இந்த ஈயம் பூச வருவானுங்கல்ல பாத்திரத்தை பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒன்று பூசி கொடுப்பாங்கல்ல, அதுக்குள்ள போயிட்டு வந்து சொல்லுது, இங்கிலீஷ்ல சொல்லுது. நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு எங்க ஊர் கிளவிக்கிட்ட அடிச்சு தட்டு போடுவா சார். தெருவில் ஒரு கிளவி இருப்பா, அவளை தாண்டி நீங்க ஊருக்குள்ள போக முடியாது. நீ 500 சிசிடிவி கேமரா வச்சு ட்ரோன் வச்சாலும் அப்புறம் சொல்ற ஒர்க் ஆகுது தெரியும். நீ கிளவி தாண்டி உள்ள போக முடியாது தெரியுங்களா? யாரா வந்து புது பையனா இருக்க, யாரு வீடு, யார பையன் என்ன இந்த பக்கம்
உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாரு, அவன் தாத்தா யாருன்னு கழுவி சொல்லுவான். ஏன் தெரியுங்களா? அவன் இந்த இயற்கையை பிடிக்கும். அவர் சொன்னாருல்ல, கணிகவேல் சொன்னாருல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து படித்தார். இத்தனை நோபல் பரிசு பெற்றவர்களுக்கெல்லாம் தாண்டி அவர் படித்தார். வரலாற்றை எப்பொழுதும் படித்தவர்கள் வேண்டும் என்று தங்களுடைய சாதகமாக பேசுவாங்க. அம்பேத்கர் அவருக்கு பிடிச்ச பையன் செத்து போயிட்டான் சார். அவரோட பையன் ஒருத்தர் செத்து போயிட்டான். அவர் படித்து முடித்து ஊருக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே யாரையும் பார்க்கல. வீட்டுல உட்கார்ந்தோட அந்த பையனை கூப்பிடுறாரு. மனைவி ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கா. மெதுவா வந்து அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, நீ படிக்க போனல, போனப்பவே அந்த பையன் செத்து போயிட்டான். அப்போ அவர் அப்பதான் முறை அழுகுறாரு. பையனுக்காக அழுகுறாங்க. இல்ல இல்ல, என் படிப்பை கெட்ட கூடாதுன்னு இதை மறைச்ச அந்த தாய் எவ்வளவு கதறி இருப்பா, என் முன்னாடி நினைச்சு அழுகுறான். பின்னாடி ஒரு ரூட் ஒண்ணு இருக்கு சார், நீங்க தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? கொலம்பஸ். யார் சொன்னா? படித்தவர்கள் வேண்டும் என்ற வரலாற்றை திருப்புவார்கள். இதுதான் உதாரணம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று சொன்னால், அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே இருந்தான ஒருத்தன் செப் இந்தியர். அது யாரு? அவன் தானே கண்டுபிடிச்சான். சார், நான் இங்க இந்தியாவில் இருக்கேன், அமெரிக்கா இந்தியாவை கண்டுபிடித்த கொலம்பஸ். நான் ஏற்கனவே இங்க வாழ்றேன்டா. நான் தானே கண்டுபிடிச்ச மண்ணை, நான் தானே வளப்படுத்தினேன். இவர் சொல்றாரு இல்லையா, பொக்ரான்ல அணுகுண்டு வைத்தார்கள். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நண்பர்கள். உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் போடுறான், என்கிட்ட 1000 அணுகுண்டு இருக்கிறது, என்கிட்ட 10,000 அணுகுண்டு. அசிங்கமாக இருக்கிறது. உலகம் முழுக்க அணுகுண்டுகள் வெடிக்கக்கூடாது, அன்பென்ற மலர்கள் பூக்க வேண்டும் நண்பர்களே. இது பெருமை இல்ல, வருத்தத்துக்குரிய விஷயம். சமீபத்தில் இன்னமும் போர் நடக்குது காசான ஒரு நாட்டுல. அந்த நாட்டுல ஜனங்க சாப்பாடு இல்லாம சாப்பாடு போடுறவன் எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மக்கள் வந்து தட்டை கேட்கும் போது அந்த குண்டால சோறு இல்லைன்னு சோறு போடுறவன் அழுவலாம் சார். நான் கேட்கின்றேன், அந்த சோறு போடுக்கிறவர்கள் கருணை கூட உலக நாட்டில் இருக்கின்ற இத்தனை பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இல்லையே என்பதை தான் நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்வோம். நீங்க அனுப்பிட்டு வச்சதுன்னா நீங்க பெருமை. நான் இன்னும் சொல்லுகின்றேன், உலக அரசியல் உங்களுக்கு தெரியவில்லை. வேற எந்த மாவட்டத்தில் பேசாம ஏன் வேணும் இந்த விஷயத்தை பதிவு பண்றேன்னா, நீங்கள் படித்தவர்கள் சொல்றீங்க இல்லையா. பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை போட்டார். இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இது படித்தவர்கள் வேண்டும் என்றே செய்கின்ற ஒரு தவறான இன்ஃபர்மேஷன். 1910 சர்பிடி தியாகராயர் மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 120 வருடங்கள் மதிய உணவுக்கான வரலாறு இருக்குது. அப்ப காமராஜருக்கு முன்னால சர்பிடி தியாகராயர் இருக்கிறார். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் வந்த பிறகு எல்லா ஊருக்கும் சாப்பாடு போடுறாரு. அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்த பிறகு அது சத்துணவாக மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு கலைஞர்கள் வந்த பிறகு அதை முட்டை போட்ட சத்துணவு உணவாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு சுண்டலும் முட்டைகளும் தராங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலையிலும் பசிக்கும், காலையிலும் சோறு போடுகிறார். நீங்க ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் எல்லாத்தையும் சொல்லு. உன் வீட்டுக்கு மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு இதுதான் வரலாறு என்று தனியாக பிரிச்சு சொல்லாதீங்க. அது விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு என்ன தேதி? 3ஆம் தேதி. நேற்று இந்தியாவில் என்ன நடந்தது தெரியுமா? நேற்று இந்தியாவில் நடந்தது யாருக்காவது தெரியுமா? தயவு செய்து தினந்தோறும் மாணவர்கள், இளைஞர்களே, தயவு செய்து செய்தித்தாளை படியுங்கள். நேற்று காலை காந்தியுடைய சமாதிக்கு, இந்த நாட்டிற்காக இறந்து போன காந்தியுடைய, மகாத்மா காந்தியுடைய சமாதிக்கு மலர் வைக்கிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். மாலை காந்தியை சுட்டவனுக்கு இன்றைக்கு தபால் தலை வெளியிடுகிறார்கள். வரலாறு பாருங்கள். படித்தவர்கள் யாரை ஏமாற்ற பார்க்க தப்பு சார். சார், அந்த ஓரமா கல்ல தாத்தா கிட்ட எந்த கள்ள கவனமா இருக்காரு. முறைச்சிடுவாரு, திட்டிடுவாரு, அப்புறம் போட பாத்துக்கலாம். நீங்க பழைய ஆளுலாம் பாருங்க, விடுறா பேசினா போது விடுறா பாத்துக்கலாம். நான் இன்னும் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு 2 செய்தியை சொல்லுகிறேன். உலகத்துடைய மிகப்பெரிய நாவல் தாய், மார்க்சிம் கார்கி எழுதிய நாவல். உள்ளே இருக்கும், தயவு செஞ்சு எடுத்து படிங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கே போலங்க. அப்பா அம்மாவை இழந்தவன். 10 வயசுக்கு முன்னாடி, 10 வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பாட்டியோட அரவணைப்பு, அவளும் செத்து போனாள். தாத்தாவுடைய கண்டிப்பு, ஓடினான். சுடுகாட்டில் போய் வேலை செஞ்சான்.
செருப்பு தைக்கிற தொழிலாளியாக வேலை செய்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் படிக்கவில்லை. நண்பர்களே, நீங்கள் திரும்பவும் நினைத்துக் கொள்ளலாம், படிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை சொன்னான், புத்தகங்களை படிக்கவில்லை, நான் மனிதர்களை படித்தேன் என்று சொன்னான். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க இருக்கிற இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு உலகத்திற்கு தேவையான பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000 கீழே. உலகத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் இன்ஜினியர் வராங்க. அப்ப இந்தியாவில இருந்து, அப்ப உலகத்துல இருந்து, அப்ப டெபிஷியன்சி வரும் இல்லையா? சாரி, இது வரல, அதிகமாக இல்லையா? அப்ப எப்படி ஒரு வேலை கிடைக்கும்? அப்ப என்ன பண்ணணும்னா, என் மச்சான் படிக்கிறான், என் ஃப்ரெண்டு படிக்கிறான், அதே படிப்பை நான் படிக்காத, நான் வித்தியாசமா படி. நீங்க இன்னும் சொல்றல, லைப்ரரியன் சார் இருக்காங்க இல்லையா? லைப்ரரி எவ்வளவு வேகன்சி இருக்கு தெரியுமா? யாருமே லைப்ரரி அந்த சப்ஜெக்டே படிக்கிறது கிடையாது. ஏன்னா புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தூசா இருக்கும். ஆனா அறிவாளியா இருப்ப. வெளியே போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்க ஐடி கம்பெனி லூசா இருப்ப, பைத்தியக்காரனா இருக்கும். உங்களுடைய படிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர்களே, நீட் எக்ஸாம் வந்திருக்கு இல்லையா? இந்த நீட் எக்ஸாமுக்கு போற சென்டர் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். அங்க போற உடனே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பெத்தவனே ஒரு டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்? போய் செக் பண்றாங்க, ஆபீசர் சொல்றான், உள்ள என்ன போட்டிருக்கான கலெக்டர். நான் சொல்ல செருப்பகை கேடி, என் பிள்ளைய உள்ள அடைய கேட்ட சொல்ற, நீ யாரா? படித்தவன் ஒருத்தனை கேட்கல சார், ஒரு கிழமை கேட்டான் அந்த இடத்துல. என்ன சொல்றாங்க என் பேத்திய அப்படின்னா, அந்த வாத்தியத்துல அதெல்லாம் ரூல்ஸ். போறேன் வாடி, நம்ம வீட்டு பக்கத்தே காலேஜ் படி வைக்கலாம். நான் கேட்கின்றேன், படிக்காத கிழமைக்கு இருக்கின்ற ஒரு துணிச்சல் நீங்க இன்னும் அதிகமான சார் இருந்துட்டோம். நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, தப்புன்னு தெரியல உங்களுக்கு. குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? படித்தவன் எதுக்கு உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கான்? படிச்சு நீங்க மௌனமா இருக்கிறது படிப்பை தேவையில்லை நினைக்கிறேன். இப்ப சொல்ற வருத்தத்தோடு சொல்றேன், படித்தால் அறிவு வந்தால் குரல் கொடு, அநியாயத்திற்கு எதிராக பேசு. நீங்க பேச மறுக்கிறீங்களா? அப்போ எதுக்காக படிச்சீங்க? ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், மன வருத்தத்தோடு சொல்கின்றேன். இந்தியா பாகிஸ்தானுடைய போராட்டது ஏசியா கப் நடந்ததுல, இந்த ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் தோற்று விட்டது. அவனுக்கு 2ஆம் பரிசுக்கான காசோலை வழங்கப்பட்டது. இந்த பாகிஸ்தான் கேப்டன் அங்கிருந்தே அந்த செக்கத்துக்கு கிடைச்சான். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், பாகிஸ்தான் ஒரு முட்டாளை கேப்டனாக வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆடுவது இன்னொரு நாட்டில், வேற ஒருத்த பார்க்க நீ ஒட்டுமொத்த பாகிஸ்தானை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்க. நம்மளுக்கு அதுக்கு மேல சூப்பராக பண்றாங்க. என்னன்னா, அவன் கப்பு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெறும் கையை வச்சுட்டு ஆடிட்டு வராங்க. தப்பு. உங்களுக்கு உலக அரசியல் தெரியவில்லை. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 26 நாடுகள் சேர்ந்து ஈரோ என்ற ஒரு நாணயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அமெரிக்கா நடுங்குகிறது. நண்பர்களே, நாளைக்கு ஆசியா கண்டம் முழுவதும் சேர்ந்து ஆசியா என்ற ஒற்றை நாணயம் வந்தால் அமெரிக்கா சொத்துக்கு சிக்கடிப்பா. ஞாபகம் வச்சுங்க. இங்க ஒரு 100 கோடி, பாகிஸ்தான் ஒரு 100 கோடி, சைனா ஒரு 100 கோடி, வியட்நாம், பர்மா, அப்படி இப்படி போய் சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 60% உலக மக்கள் தொகையில் இந்த நாணயம் புழங்குமானால் உலகத்துடைய ஹீரோவும் லண்டன் மகாராணி தன்னுடைய கஞ்சிக்காக இந்தியாவுடன் கையேந்தும். நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நீங்கள் பாகிஸ்தான்ல எங்க யார் அவன் யாரு சார்? அவன் 75 வருஷத்துக்கு நம்ம கூட இருந்தவன் தானே, நம்மளாம் அண்ணன் தம்பி இருந்தவன் தானே. சரி, இந்த இதுல 200 வருஷம் வச்சு கும்பு குத்துனால இங்கிலாந்துக்காரன், அவன் நாட்டில் போய் ஏன் பண்ண மாட்டேன்? அங்கே இதை பண்ணினா கரெக்ட். எங்களை அறிவுப்படுத்துற நாடு நீ யாரா? உங்களை வாழ மாட்டேன். இந்த தைரியம் வர வேண்டும். நான் இந்தியாவுக்கு மட்டும் பேசவில்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசவில்லை, உலக அரசியல் பேசுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண மூட்டை தூக்குகின்ற மகன் நான். அந்த தொழிலாளிய வழி தெரியும். நான் பேசுகின்றேன். ஆசியா முழுவதும் சேர்ந்து ஒரு நாணயத்தை தயவு செய்து தயாரிங்கள், அதை புழங்க வேண்டுங்கள். உலகத்தில் எங்க பிள்ளைகளும் நல்லா முன்னேறட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி வழங்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆசியா முழுவதுக்கும் சேர்ந்து ஒரு நாணயம் தயார் பண்ண சொல்கிறார். ஆசையாக தான் இருக்குது, யார் தயார் பண்ணுவா? அதுதான் இப்போ கேள்வி. ரொம்ப அற்புதமாக 4 பேர் பேசினாங்க. அருமையான பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. நல்ல ரசித்து கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல ரசிகர்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சாளனுக்கு வேற எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது. என்ன அற்புதமான ரசனை! ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கைதட்டினது ரசனையா. ஒரு மேடையில் இப்படித்தான் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு, முன்னால் ஒருத்தன் உட்காந்து அப்படி தலையாட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பாடுறாரு பாட்டு, கலியுகவரதல் கண் கண்ட தெய்வமாய் காட்சி கண்டிப்பது பழனியிலே தலையாற்றான். ஆஹா, அவன் தலையாற்றதை பார்த்துட்டு அவனை பார்த்து 15 பாட்டு பாடுறாரு. பாடி முடிச்சு எல்லாம் கச்சேரியெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் தலையாட்டிக்கிட்டே இருந்தான். என்னடா கச்சேரி முடிஞ்ச பிறகும் தலையாட்டுறாங்க, நம்ம பாடினதை நினச்சி ரசிக்கிறானோ, கண்டிப்பாக அந்த ரசிகனை நம்ம பார்க்காம போகக்கூடாதுரா அப்படின்ட்டு பாடகர் கீழே இறங்கி, ஐயா தெய்வமே எப்படியா இப்படி ரசிக்கிற, கச்சேரி முடிஞ்ச பிறகும் தலையாட்டுறியா? ಅನ್ನதுக்கு அவன் சொன்னான், பிறந்ததுலேருந்தே நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன்யா, எனக்கு நரம்பு தளர்ச்சி, நான் வீட்டுக்கு போய் தலையாடிக்கிட்டு தான் இருப்பேன். நான் தலையாட்டுறதை பார்த்துட்டு நீ பாட்டு பாடிக்கிட்டு கிடந்த பாரு, ஒன்னே மாதிரி ஒரு மெண்டல் பேரை நான் பார்த்ததில்லைன்னு. இன்னைக்கு நாட்டில் இப்படி தான் கத்துறவங்களை பார்த்து நம்ம தான் உலகத்தையே ஆள போகிறோம்னு ஒரு குரூப் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? காரணம் என்னன்னா, ரசிக்கிற அந்த பாடகர் ஒரு வெறுந்தலையாற்றவனை பார்த்து இவ்வளோ நேரம் பாடினாருனாக்கா அவர் மேட்ரு காலின்னு அர்த்தம். இன்னொரு இதே பாடகர் பாடிக்கிட்டே இருக்காரு, கூட்டம் கலைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. ஏண்டா கலையிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சாரு, மதுரை அரசாலும் மீனாட்சி அப்படின்னாரு. மதுரைக்காரலாம் வந்து எங்கள் மதுரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு. பார்த்தான் பாடகர், ஒவ்வொரு ஊராக பாடி வசூலை பார்த்துட வேண்டியது அப்படின்ட்டு. அடுத்த ஊர் திருச்செந்தூரின் கடலோரத்தில், திருச்செந்தூர்காரன்லாம் அண்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றோம் அப்படின்னா. தஞ்சாவூர் மண்ணை எடுத்துனாரு, தஞ்சாவூரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு. போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு பாட்டு, சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பல்லாப்பழமே, ஊர் வந்த பாட்டா பாட்டு. கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கேன், இந்திக்காரன். அவன் பாம்பே 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 பாம்பேன்ற ஊரை பற்றி பாடுறாங்க. பாடகருக்கு பாம்பேன்னு ஒரு ஊர் ஞாபகமே வரல. அப்படி ஒரு பாட்டே கிடையாது. பம்பாய் படத்தில் கூட பம்பாய்னு பாட்டு இல்லையாடா? இப்படி கேட்டு நம்மளை சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. உதச்சாலும் உதப்பாங்களே அப்படின்ட்டு ஐடியா பண்ணாம பாருங்க, அறிவை வேலை பார்த்து. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பே 10 முறை பாடிய அண்ணன் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அன்பளித்தார்கள். பாம்பை பற்றி பாடி பாம்பேக்காரன்ட்ட 25,000 ரூபாய் வாங்கினான் பார், அவன் தான் புத்திசாலி. நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ஒரு 50 சேர் காலியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு காலியாக இருக்கேன்னு நினச்சா என் பேச்சு வராது. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு 1,00,000 ஆடியன்ஸுக்கு சமமானவர் அப்படி நினச்சி நான் பேசணும். திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ் திங்கிங். 5 பேர் இருந்தால் கூட பேசணும்யா, அவன் தான் பேச்சா. நம்ம அமுதா மேடம் பாருங்க, 10 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை நச்சுன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் படித்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சிந்திச்சு பாடா படுத்துறேன். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஃபுல் கோட்டு சூட் டையோட ஒரு படித்தவர், MBBS, FRCH, ABCD, EMGH, லண்டன் அண்ட் ஸ்காட்லாண்ட், USA, இவ்வளோ டிகிரி வாங்கினவர் அந்த வயக்காட்டை கிராஸ் பண்ணுறாரு. வாட்ச் கட்ட மறந்துட்டார். ஐயோ வாட்ச் இல்லையே. ஒரு ஆள் மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த மாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான். தம்பி
ஐயா கொஞ்சம் டைம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அவன் வாட்சி கட்டல. அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஏதோ மணி தெரிஞ்சு சொல்லுவான். இவர் அந்த விவசாயி மாட்டு வாழை தூக்கி பார்த்து 9:30 ஆகுதுன்றிருக்கான். மாட்டு வாழை தூக்கி பார்த்து 9:30 ஆகுதுங்கிறாங்க. இப்படி ஒரு கிளியார நம்ம பார்த்ததே இல்லையாடா. போயிட்டு வர வரைக்கும் அவளுக்கு மைண்டு உழப்புது. எப்படா டைம் பார்த்து சொன்னான். மாட்டு வாழை தூக்கி பார்த்துட்டு 9:30ங்கிறாங்க. திருப்பி சாயந்தரம் வர்றப்ப அந்த ஆள் அங்கே தான் உட்காந்துருக்கான் மாட்டுக்கு பக்கத்துல. எப்படி மாட்டு வாழை தூக்கி பார்த்து டைம் சொன்னீங்க? அவன் சொன்னான், எங்கள் ஊரில் ஒரு மணிக்கூண்டு இருக்குங்க, அதை இந்த மாட்டு வால் மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு, அதை தூக்கி பார்த்தேன், மணிக்கூண்டில் மணி தெரிஞ்சு பார்த்து சொன்னேங்க. ஐயோ, படித்த இந்த நாய்க்கு இப்படி ஒரு அறிவு இல்லாமல் போச்சே. செக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் செக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு இறங்கி போயிட்டார், வீட்டில் போய் படுக்க போயிட்டாரு. மாடு அது வாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி கோட்டு சூட்டு டையோட ஒருத்தர் வந்து, ஐயா செக்கு ஓட்டுறவர் யாரையா வந்திருக்காரு? நான் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க நீங்கள் இல்லை, மாடு அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க? அது நம்ம ட்ரெயின் பண்ண மாடுங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களே, மாடு ஓடுதுன்னு எப்படி தெரியும்? மாட்டு கழுத்தில் மணி கட்டியிருக்கோங்க, அது நடந்து போகிறப்ப டிங்கி 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 கேட்டுக்கிட்டே இருக்கான். மாடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் பாட்டு நிம்மதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். படித்தவன் கேட்குறான், அந்த மாடு நின்றுக்கிட்டே மண்டையை ஆட்டுச்சுன்னா செக்கு எப்படி ஓடுன்னு இருக்கேன். அப்போ தான் நான் பால் சொல்லியிருக்கேன், அந்த மாடு என்னை படிக்கலை, படிச்சிருந்தா நீ சொல்கிற மேட்ரு அது செஞ்சுருக்கேன். என் மாட்டை கெடுத்து நாசம் பண்ணிடாதா, ஓடுற மாதம் அப்படின்னு. உழைப்பை வைத்துத்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னார். அதனால தான் பாட்டை எப்படி எழுதினாங்க கண்ணதாசன். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி, உருக்கு போன்ற தன் கரத்தினை கொண்டு உயர்ந்து நிற்பவன் தொழிலாளி, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. எல்லாத்தையும் கொண்டு வந்தார். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில். பாட்டு, உழைப்பை பற்றி எவ்வளவு பாட்டு, எல்லாம் ரைட்டு. வெறும் உழைச்சிக்கிட்டே இருந்தா போதுமா? உழைப்புக்கு மீறி நமக்கு வேற என்னென்னலாம் தேவைப்படுது. ஒரு மனிதன் உழைத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தான் ஆதி காலத்து மனிதன். திடீர்னு அந்த மூங்கில் குழாய்க்குள்ள அப்படி ஒரு காற்று வந்து அப்படியே ஒரு இசை மாதிரி வெளியே வருது. உடனே ஒரு துளைகளை போடுறான், அதில் கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறான், இசை மாறுது, ஓசை இசையாக மாறுது, கேட்டு ரசிக்கிறான். வேட்டையாடி கறியெல்லாம் கொண்டு வந்து குமிச்சு வச்சு பச்சையா தின்னுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல 2 மரம் உரசி தீ பிடிச்சிருக்கு. அவன் வேட்டையாடிய விலங்குகளுடைய கறி பூரா எரிஞ்சு கறி கொட்டையா போச்சு. ஐயோ, சாப்பிடலாம்னு வந்தா அம்புட்டு எரிஞ்சு போச்சே. எரிஞ்சிருக்கா இல்லையா? ஏன் இப்படி எரிஞ்சிருக்கு? சூடா இருக்கும்ல அப்படின்னு இப்படி உள்ள கையை விடுறான். சூடா இருக்கு, டக்குன்னு வாய்க்குள்ள கையை வைக்கிறான். முதல்ல அறிவு உண்டாகுது. சூடா இருந்தா தண்ணீர் பட்டால் வெப்பம் குறையும், அறிவு. ஆனா டேஸ்ட் பண்ணணும்னா சூப்பரா இருக்கு, பச்சையா திங்கும் போது நல்லா இல்லையே, இப்ப நல்லா இருக்க அப்படின்ட்டு அடுத்து விலங்குகளை சமைத்து உண்ணும் அறிவை பெற்றான். படிப்படியாக மனிதன் பெற்ற அறிவு தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் எப்படி பண்ணாங்க? குளோரோஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க.
வாய்க்குள்ள அப்படியே உறிஞ்சுங்க, நல்லா உறிஞ்சுங்க. மயக்கமாயிட்டாருன்னு செக் பண்ணுவார் டாக்டர். 1 2 3 10 வரைக்கும் சொல்லு. 1 2 3 9 37 39 சொல்லுங்க. வாங்கிட்டாரு மாப்பிள்ள, அருடா வாங்கிட்டார். செக்கப். இன்னொருத்தனுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க. முரட்டாள் 1 இருந்து 50 வரைக்கும் சொல்கிறான்னா 50 வரைக்கும் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் மருந்தை கொடுறாங்கன்னா மயங்கவே இல்லை. மருந்து இன்னும் ஒரு 50 கிராம். ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடி IJK Z வரைக்கும் சொல்கிறேன். என்னடா மருந்து பூரா தீரப்போகுது, இன்னும் மயக்கமே அடையல. 10 20 100 வரைக்கும் சொல்கிறா அப்படின்னு இன்னொரு 50 கிராம் மருந்து. 10 20 30 40 50 60 70 80 90 100 வேற எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறான். டாக்டர் மயக்க போட்டு விழுந்துட்டார். அவன் எந்திரிச்சு உட்காந்துருக்கான். இப்படிலாம் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா, ஜென்ரல் அனஸ்தீசியா. ஒன்றுமே இல்லை, பல்லில் ஒரு ஊசியை போட்டு விடுறேன் சும்மா அப்படிங்கிறேன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு செடியை பிடுங்குற மாதிரி பல்ல வரட்டுன்னு பிடுங்குறாங்க. சார் இன்னொன்று இருக்கு, அதையும் பிடுங்கி விடுங்க சாருங்கிறேன். பிடுங்கி விட்ட பிறகு அந்த மருந்து குறைய டாக்டரை திட்டுறான். பாடாதி நாய், பின்னால வலிக்கும்னு சொல்லவே இல்லையே. அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தா உடம்பு செத்த உடம்பு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹார்ட்டை நம்ம முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணுறான். எங்கேருந்து வந்துச்சு? ஆரம்பத்தில் ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு லியோனியோட 50 பட்டிமன்றத்திலேருந்து இத்தினோண்டு சிப்பில் கொண்டு வந்திருக்கேன். சார் நீங்கள் 45 வருஷமாக பேசின பட்டிமன்றம் பூரா இந்த இதில் இருக்கு சார், மெமரி கார்டு. நான் அப்படியே பார்க்குறேன். மனுஷ வாழ்க்கையும் இதே மாதிரி தாண்டா. மின்சார அது என்ன, எலக்ட்ரிக் சுடுகாடு, அதுக்கு மின் மயானம். அவ்வளோ பெரிய ஆளை தூக்கிட்டு வர்றாங்க, ஆடி பாடி. மாலை பார்த்தீங்கன்னா 15 லாரியில் போகுது. டக்குன்னு உள்ள கொடுக்குறாங்க. பேப்பரில் மடிச்சுன்னு தான் உங்கள் பெரியப்பா அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் எங்கள் பெரியப்பா. ஆமாம் எடுத்துகிட்டு போ. 5 கிராம் சாம்பலை மாறிடுறேன். ஏன் என்ன பெரியப்பாவை இப்படி ஆக்கிவிட்டியா? அப்படின்னா வச்சிருக்க வேண்டியதானே வீட்லையே. இங்கே கொண்டு வந்தால் பொட்டலம் தான். எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம். ஆளு கணம் ஆனால் மூளை காலின்னு சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார். ஆளு கணம் ஆனால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனி எல்லாம் சாலி. ஆடை அலங்காரம் பகட்டு பலே ஜோறு, அருகில் சென்று கேட்டா எம்டி பாக்கெட் பாரு. அட அறிவுள்ளவன் ஹீரோ, அவன் இன்ஃபர்மேஷன் பீரோ. அறிவே உலகை வெல்லும் என்று சொல்லு. ஆளு கணமானால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனியெல்லாம் ஜாலி எழுதினார். யாரு? தஞ்சை ராமையா தாஸ். அறிவு தாயா. எங்க திண்டுக்கலுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்க மாநாட்டுக்கு வந்திருக்காரு. நான் அப்போ மாணவன், ஸ்கூல் பையன், இது காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாநாட்டுக்கு நான் ஓரத்தில் உட்காந்து எம்ஜிஆரை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூலில் தான் நடந்துச்சு, திண்டுக்கல் சென்ட் மேரிஸ். எம்ஜிஆர் வந்தாலும் ஒரே கத்தான். காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துருந்தவன் ஒருத்தன் வலிக்கு கீழே விழுந்துட்டான். உளுந்து காலெல்லாம் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம். உடனே தொண்டர்கள்லாம் அந்த அடிபட்டவனை தூக்கிட்டு எம்ஜிஆர்ட்ட ஒடியாடுறாங்க. ஐயா 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 ஐயா, தலைவர. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா, இங்கே ஏன்டா கொண்டு வரீங்கன்ட்டு கொண்டு வந்தவனை என்ன செஞ்சார் தெரியுமா? நேர வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கால் எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்தாரு. கெண்டைக்காலில் எலும்பு உடஞ்சிருந்துச்சு. போலீஸ்காரர் ஒருத்தர் லத்தி ஒன்றை வாங்கி அந்த காலில் வச்சு, ஒரு அரசியல்வாதி கையில் இருந்த துண்டை வாங்கி அந்த லத்தியோடு சேர்த்து இறுக்க கட்டி, இந்த தொண்டனை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, அதை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தகவல் சொல்லணுங்க. ஒரு முதலமைச்சர் கீழே விழுந்த ஒரு தொண்டனை பார்த்து இறங்கி வந்து போலீஸ்காரன் கையில் இருந்த லத்தியை வாங்கி கட்டி
அவனை குணப்படுத்தி அவன் எப்படி இருக்கிறான் என்று விடிய விடிய போன் பேசி கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்ங்கிற முதலமைச்சர். டாக்டர் கலைஞருக்கு காலையில் 1:30 மணிக்கு ஒரு போன் வருது. செம்பரம்பாக்கம் ஏரியில ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை பெருசாச்சுனாக்க எவ்வளவோ உயிர்கள் பாதிக்கப்படும் சொல்லி போன் வருது. 2:45 செம்பரம்பாக்கம் ஏரியில போய் நிற்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, பிடபிள்யூடி இன்ஜினியர்கள் அவ்வளவு பேரையும் அழைத்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் சோ பாலகிருஷ்ணன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜி.கே. மணி எல்லாருக்கும் போன் போட்டு வர வச்சு என்ன செய்யலாம் சொல்லி அந்த இன்ஜினியர்களிடம் ஆய்வு செய்து காலையில் 6:30 மணி வரைக்கும் சாப்பிடாம ஒரு வயசான முதலமைச்சர் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில விடிய விடிய மக்களுக்காக காத்திருந்தாரே. அதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அந்த அறிவிருந்தால் உலகமெல்லாம் ஜாலி. சிவபெருமான் வீட்டிலேயே அறிவா உழைப்பான்னு பஞ்சாயத்து வந்துச்சு. ஒரு பழத்தை கொண்டு அவர் பாட்டு திண்டு போயிருக்கலாம். அந்த நாரதர் யாரோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, திட்டு போயிருக்கலாம். கொண்டு வர்றாரு ஞானப்பழம். வாங்கி சிவபெருமான் பேசாமல் தின்றுருக்கலாம். ரொம்ப நன்றி நாரதரை, என்னைய நினச்சி கொண்டு வந்திய, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. ஒய்ஃபு பார்வதி அம்மா வாங்கி, மாமா ரொம்ப நன்றி மாமா, உனக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே மாமா, தேங்க்யூ வெரி மச் மாமான்னு சாப்பிடல. அவங்க உடனே நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம், ஆளுக்கு பாதியாக. நாரதர் என்று பிரிக்கப்படாது. இந்த படாதுன்னு சொல்ற ஆளாலதான் பிரச்சனையே வர்றத. படாதுன்னா பிரிக்கப்படாது. யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். போட்டி வைப்பதில் நீர் தான் வல்லவர் ஆயிற்றே அப்படின்னா சிவபெருமான், யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உழைப்பாளி முருகன் மயில் எடுத்துக்கிட்டு வரட்டு போறாரு. விநாயகர் அவர் உடம்பு தூக்கிட்டு என்னைக்கு உலகத்தை சுத்துறது, அவரோட வாகனம் மூஞ்சிரு, அதை கூட்டிக்கிட்டு போக முடியுமா? கேட்குறாரு, பிரதர் போகலாமாங்கிறாரு. ஏங்க பிரதர், மனசாட்சி இல்லாமல் என் மேலே நீங்கள் உட்காந்தீங்கன்னா எனக்கு கடைசி வாழ்க்கை தான். பேசாமல் நம்ம 2 பேரும் நிம்மதியாக இருப்போம், வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க. விநாயகர் அறிவை யூஸ் பண்ணுறார். நாரதர்கிட்ட வர்றார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம்ங்கிறார். ரவுண்ட் அடிக்கிறாங்க. பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அந்த இடத்திலேயே உழைப்பை விட அறிவு தான் வெற்றி பெறுங்கிறத கடவுள் வீட்டில் நடந்த பிரச்சனையே இன்னைக்கு காட்டி கொடுத்துருச்சு. எந்த இடத்துல முடிவு பண்ணணும்? ஒரு வயசான பெரிய ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு நம்ம கிராமத்துக்காரரு. ஒரு வட இந்தியாவில் பெரிய படித்தவர் ஒருத்தர் பெருசு அந்த ஜன்னல் கதவை பூட்டணும்னு முயற்சி பண்ணுறாரு. குளிருது, இழுத்து பார்க்குறாரு, இழுக்க முடியல. வயசானவர் வட இந்தியாக்காரன் படித்தவன், பெருசு இந்த ஜன்னலை கூட மூட முடியல அவனால. இறக்கிட்டு சப்பாத்தி சாப்பிடு பலம் வரும் அப்படின்றது. பெருசு இப்படி நம்மளை மானத்தை வாங்குறானே அப்படின்ட்டு போய் பாத்ரூம் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. யாரு? பெருசு. வந்துட்டான் வட இந்தியாக்காரன். தரம்னா பெருசு உள்ள போய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு, சாமி சப்பாத்தி சாப்பிடு பலம் வரும். பெருசு இவனுக்கு எப்படியாவது நம்ம புத்தி போட்டணுமாடா அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணாரு. இந்த சங்கிலியை இழுத்தா ட்ரெயின் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த சங்கிலியை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. நம்பால் வந்துட்டான். ட்ரெயின் நின்றுச்சு. 25 பேர் வந்துட்டாங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு. யார் யா இழுத்தது? மேயா வேறா வண்டி. அப்போதான் பெருசு கூப்பிட்டு பழைய சோறு வெங்காயமும் சாப்பிடு புத்தி வரும்டான்றார். ஒரு வயசான பெரியவர் படிக்காதவர் கூட அந்த இடத்துல அறிவை பயன்படுத்தி நான் எப்படிப்பட்ட அறிவாளிங்கிறத மெய்ப்பிச்சார் பார்த்தீங்களா? அதுதான் அறிவு. ஒரு கார்ல பெட்ரோல் மாதிரி தான் உழைப்பு.
அது சரியாக கார்பரேட்டருக்கு போய் எரிக்கப்பட்டால் தான் கார் இயங்கும். ஒரு கார் இயங்குவதற்கு பெட்ரோல் முக்கியமா, டிரைவர் முக்கியமா? புது கார், நல்ல கண்டிஷன், டேங்க் நிறைய பெட்ரோல், டிரைவர் இல்லாமல் ஓடுமா காரு? சரி, இப்படி ஒரு காரை திங்க் பண்ணுங்க. அருமையான டிரைவர், புது வண்டி, ஒரு சொட்டு கூட பெட்ரோல் இல்லை, ஓடுமா? இப்போ இதுக்கு எப்படி முடிவு சொல்லணும்? டிரைவரா பெட்ரோல் ஆகிறத எப்போ முடிவு செய்யலாம்னா, டேங்க் நிறைய பெட்ரோல், டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, குறுக்க ஒரு லாரி வேகமா கிராஸ் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த டிரைவர் சாதுரியமாக வண்டியை காப்பாற்றுகின்ற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வண்டியை தொடர்ந்து பயணத்திற்கு கொண்டு செல்லும். வண்டிக்கு ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பது அந்த ஓட்டுநரின் அறிவுதான். எனவே இந்த புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவது நமக்கு படிப்பின் அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது. விலங்குகள் கடினப்பட்டு உழைக்கின்றன. சிங்கம் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடுகிறது, நாய் உழைக்கிறது, நரி உழைக்கிறது, தேனீக்கள் உழைக்கின்றன, காகங்கள் உழைக்கின்றன. ஆனால் நாம் எதற்காக உழைக்கிறோம் என்ற அறிவு விலங்குகளுக்கு இல்லை. ஆனால் எதற்கு உழைக்கிறோம் என்ற அறிவு என்று மனிதனுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் அந்த உழைப்பின் பயன் எல்லோருக்கும் கிடைத்தது. எனவே நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுபவர்கள் பாட்டாளிகளை விட படிப்பாளிகள் தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்கிறார்கள் என்று படிப்பை ஆயுதமாக்குவோம் என்று சொல்லி, the power not begins from the barrel, it begins from the ballot. துப்பாக்கி முனைகளில் சக்தி உண்டாவதில்லை, பேனா முனைகளில் தான் சக்தி உண்டாகிறது என்று சொல்லி படிப்போம் படிப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.